வேத பாடங்களில் நம்ம கேட்டு பழக்கப்பட்ட ஒரு வசனமாக இருக்குது. அதனால் இந்த நாள் நம்ம இதை குறித்து அதிகமாக பார்க்க போகிறோம்னா, நம்ம பாடத்தின் தலைப்பில் நம்மளுக்கு தெரியும், சிந்தனை. நம்ம பார்க்கும்போது சரியான சிந்தனை பழக்கம். நம்முடைய சிந்தனை எப்படி சரியாக இருக்கணும், இல்லை சரியாக இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்றத நம்ம பாடத்தில் இன்றைக்கி பார்க்க இருக்கோம் அன்புக்குரிய சகோதர சொல்லு. இப்போது இந்த வசனத்தில் நம்ம ஆதாரமாக கொண்டு பார்க்கும்போது கூட அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருனாக்கா, அவர் கர்த்தருடைய வாயாக இருந்து செயல்படுறாரு. அதாவது சபையானது எப்படி அவங்கள உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்படின்றத இந்த வசனத்தில் வலியுறுத்தி சொல்லியிருக்கார். அவர் சொல்லும்போது கடைசியாக நிறைய காரணம் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, கடைசியாக சகோதரரே சகோதரிகளே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ. நம்மளுக்கு தெரியும், நடைமுறை வாழ்க்கையில் உண்மை என்றது தெரியும், உண்மை இல்லாத தன்மை தெரியும். அதனால் நம்ம அதிகமாக அதில் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு அனுபவத்திலும் அனுதின பிரயாணத்தில் சொல்கிறாரு, உண்மையுள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கமான காரியங்கள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளே சிந்தித்து கொண்டிருங்கள். இதை மட்டும் சிந்தித்து கொண்டே இருக்க சொல்கிறார். இதன் அடிப்படையில் தான் சபை தங்களை உருவாக்கி கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருடைய வாயாக இருந்து நம்மளுக்கு வலியுறுத்தி சொல்கிறத பார்க்குறோம். இப்போது இதை பற்றி சொல்லும்போது இதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா? உண்மையில்லா தன்மை, நீதியில்லா தன்மை, அன்புக்கு விரோதமான காரியங்கள், இதெல்லாம் நம்முடைய அனுபவத்தில் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால, இப்போது புது சிருஷ்டியாக அழைக்கப்பட்டிருக்கிற நாம் எதை தான் அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கணும்னா, எப்படிப்பட்ட காரியங்களை சிந்தித்து கொண்டிருக்கணும், ஏன் இதை சிந்தித்து கொண்டிருக்கணும் போது நம்ம பாடத்தை கன்க்ளூஷன் வரும்போது இது நம்மளுக்கு தெரியும், ஏன் இதை நம்ம சிந்திக்கணும் அப்படின்றதுனால கடைசியாக புரிந்து கொள்ளலாம் அன்புக்குரிய சகோதர சோழர்களே. இப்போது ஏன்னு சொன்னால், இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்கணும், ஏன் பிரதர் இதையே சிந்திக்கணுமா, வேறு பற்றி அதிகமாக சிந்திக்கக்கூடாதுனாக்கா, உலகத்திலே சொல்லுவாங்க, நீ எப்படி சிந்திக்கிறியோ அப்படி தான் இருக்கிற, ஒரு பழக்கமே இருக்குதுங்க, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லிட்டப்போ மனுஷன் எதை நினைக்கிறானோ அதை மாதிரி அவன் ஆகுறான். ஒரு பேசிக்காக நம்ம ஒரு உதாரணம் சொல்லணுனாக்கா, ஒரு சின்ன பசங்க சின்ன வயசில் நீங்கள் என்ன இப்போ படிச்சுட்ருக்கீங்க, என்ன ஆக போகிறீங்கன்னா, நான் ஒரு போலீஸ் ஆகணுன்னாக்கா அது அவங்க மைண்டில் அதையே அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கான காரியங்களை முன் வைப்பாங்க. அதுக்கு சம்மந்தமான நபர்கிட்ட தொடர்பு கொள்வாங்க. அவங்க வளர்ச்சியின் பாதையில் ஒரு டாக்டர் ஆகணும்னா அதுக்கான முயற்சி எடுப்பாங்க. அப்போது அவங்க சிந்தனை என்னவோ அதன்படி தான் அவங்க வளருவாங்க அப்படின்னு கூட பார்க்குற அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. இப்போது நல்லவைகளை நாம் அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கும் போது நாம் எப்படி இருப்போம்னாக்கா, நல்ல காரியங்களை செய்கிறவர்களாக, நற்பண்பு உள்ளவர்களாக நம்ம வளருவோம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. ஒருவேளை தீவைகளை நம்ம அதிகமாக சிந்திக்கும் போது, வசனத்துக்கு அதை தீவைகள்னு சொன்னாக்கா நம்ம வசனத்துக்கு முரணான இருக்கிற காரியங்கள் நம்ம அதிகமாக சிந்திக்கும் போது நம்ம எப்படி இருக்கோம்னாக்கா, வசனத்துக்கு முரண்பாடுனாக்கா இப்படி சொல்லலாக்கா, துரோகிகள்னு சொல்லலாம், இல்லை துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழக்கூடியவர்களாக இருப்போம். உலக ஜனங்களை விட்டுடுங்க, அவங்களுக்கு சத்தியம் தெரியாது. இப்போ வசனத்தை அறிஞ்சு சத்தியத்தை தெரிஞ்சு நம்ம அப்படி ஜீவிக்கும் போது வசனத்துக்கு எதிராக நம்ம எப்படி இருப்போம்னாக்கா, துன்மார்க்கமாக அப்படிப்பட்ட ஒரு நபர்களாக கூட நம்ம இருப்போம் அப்படின்னு கூட பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சொல்லு. இது குறித்து நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் வசனம் 17 மற்றும் 18. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18. அப்படியே நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. தேங்க்யூ. நான் பார்க்குறோம், நம்முடைய சிந்தனைகள் எப்படிப்பட்ட நல்லவைகளாக இருந்தாக்கா அந்த நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கறது போல் நாமளும் நல்ல காரியங்களை, நற்பண்புகளை, நல்ல பழக்க வழக்கங்களை நமக்குள்ளே உருவாக்கி கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம் பார்க்குறோம். ஒருவேளை தீமையான சிந்தைகளை நம்ம அதிகமாக அது நம்மளை ஆளுகை செய்வதற்கு நம்ம ஒப்புக் கொடுக்கும்போது நாம் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டு என்ன பண்ணிட்டோம்னாக்கா துன்மார்க்கமாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்போம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. அப்போது நாம் நினைக்கிற காரியங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்கிறேன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கனத்துக்குரியதாக இருக்கணும், நீதியான காரியங்களாக இருக்கணும், புகழ்ச்சிக்குரிய காரியங்களாக இருக்கணும். இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் பெருமையாக சொல்கிற மாதிரி இருக்கணும், ஆனால் தேவனுக்குள்ளே நம்ம இதெல்லாம் தேடக்கூடியவர்களாக இருக்கணும், அழகானதாக இருக்கணும். இது அப்போஸ்தலர் சொல்கிறத பார்க்குறோம். இப்போ அது குறித்து கூட சில வசனங்களை வாசிக்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1 சில வசனம் வாசிக்கலாம்.
கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 1-2 சில வசனங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் விதத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நம்ம முதல் வசனம் பார்க்கும்போது தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். நம்முடைய சிந்தை எப்படி இருக்கணும்னாக்கா மேலான பரத்துக்குரிய காரியங்களே சிந்திக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன் நம்ம அப்படி சிந்திக்கணும்னாக்கா, நம்முடைய அந்த ஜீவன் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீட்டிருக்கார், புது சிருஷ்டியை அழைத்திருக்கார். இப்போது நம்ம வந்து அவர் சொல்லி போகும்போது கூட நான் போயிட்டு உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு வந்து கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்போது நம்மளுக்கு இதெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கு. நம்ம அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? வேறு ஏதாவது நோக்கம் இருக்குங்களா நம்மளுக்கு இந்த அழைப்பில்? அப்போது அந்த மேலான காரியங்களை குறித்து சிந்திக்க சொல்கிறாரு. மாறாக பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். பூமிக்குரிய காரியங்கள் எல்லாம் வந்து இப்படி பார்க்கும்போது அந்த காரியத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப தாழ்மையில் இருக்குது, கீழான காரியங்களாக இருக்குது. அப்போ மேலான காரியங்கள் நம்ம பார்க்கணுன்னு சொல்கிறாரு. ஏன்னு சொன்னால், நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அப்போ நம்மளோட ஜீவன் எப்படி இருக்குனாக்கா தேவனுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போது எந்த அளவுக்கு சொல்கிறார் பாருங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலுங்க. அப்போது நம்ம சிந்திக்கலாம், எந்த ஒரு மேலான ஒரு அழைப்பு, எப்படிப்பட்ட ஒரு அழைப்பு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சிந்திக்கலாம். அன்புக்குரிய சகோதர சொல்லு. இப்போது நம்ம இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கிறோம்னாக்கா, பூமிக்குரிய காரியங்கள் நம்ம நாடி தேடுகிறவர்களாக இருந்தால் நம்ம இந்த இடத்துல நிதானிக்கலாம். அன்புக்குரிய சகோதர சொல், நம்ம எதை தான் நாடி தேடணும்னாக்கா மேலான காரியங்களை நாடி தேட வேண்டியவர்களாக இருக்கணும்னு கூட பார்க்குறோம். அப்போது இந்த குணலட்சணங்கள் இல்லாத எதையும் கர்த்தருடைய ஜனங்கள் சிந்திக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே வற்புறுத்தி சொல்கிறது பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சொல்ல, இப்போ ஆச்சரியமாக பார்க்கும்போது இந்த குணலட்சண மாற்றம் இந்த காரியங்களை குறித்து நினைக்கிறதுனாலே கிடைக்கிறது. அதாவது இந்த காரியங்களை குறித்து நம்ம சிந்தித்து தியானிக்கிறதுனால தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஒருவேளை நம்ம அதை பற்றி நம்ம சிந்திக்கலை தியானிக்கலைனாக்கா அந்த காரியங்களாம் நம்ம கடந்து போக முடியாது. அன்புக்குரிய சகோதர சொல்ல, இப்போது இது குறித்து நம்ம சில வசனம், நம்ம ரொம்ப பரிச்சயமான வசனங்கள் தான். சங்கீதம் 1ஆம் சங்கீதம் வசனங்கள் 1-4 வரை வாசிக்கலாம். சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 1-4 வரை. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். தேங்க்யூ சிஸ்டர். பார்க்குறோம், இந்த ஆச்சரியமான குணலட்சணம் மாற்றம்னு சொல்லும்போது நம்ம கர்த்தருடைய வார்த்தை எந்த அளவுக்கு சார்ந்து நம்முடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்துகிறோமோ அப்போ தான் நம்ம அந்த காரியங்கள்லாம் மாற்றத்துக்குள்ளே வரும். நம்மளுக்கு கடமைக்காக நம்ம வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணுன்றதை வந்து இப்படி கடமையாக வச்சுட்டோமா நம்ம இந்த புதுஷ்டினுடைய ஓட்டம் வந்து எப்படி இருக்குன்னாக்கா சோர்வில் கொண்டு போய் விட்டுடும். இதை உலக கிறிஸ்துவில் போல் நம்மனா இன்னைக்கு உண்மையான சத்தியம் தெரிஞ்சாலும் பேர் கிறிஸ்துவ என்ற அந்த ஒரு சிந்தையிலே தான் நம்ம இருக்கக்கூடியவர்களாக இருப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இப்போது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்போ தியானம்னாக்கா அதை பற்றி சிந்திக்கிறது மட்டும் போதுமானாக்கா அதை நடைமுறைப்படுத்துறது. இந்த வசனங்கள் சொல்கிற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் இது ஒன்று இதை செய்யன்னு சொல்லணும், இல்லை செய்யாதுன்னு சொல்லணும். இதான வசனம் சொல்கிறது. இந்த காரியத்தை இப்போ போய் பேசாத, அப்போது பெற்றோருக்கு கனம் கொடுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு நேரத்தை கையாளுற விஷயம் இது எல்லாமே வந்து ஒவ்வொரு பாடத்தின் மூலமாக நம்ம கேட்டுக்கொண்டு வர காரியங்கள் தான். அப்போது இந்த வசனம் நம்ம கீழ்ப்படிந்து அதை சிந்தித்து நம்மளோட வாழ்க்கையில் செயலாற்றும் போடும்போது நம்முடைய குணலட்சணத்தில் நம்ம மறுரூப ஆகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அப்போது இப்படிப்பட்ட குணலட்சணங்கள் நம்ம எங்கேருந்து பெற்றுக்கொள்கிறோன்னு பார்க்கும்போது கூட இவைகள் வந்து ஞானத்தையும் ஆழமான அறிவுறுத்தலையும் பெற்றிருக்கின்றன. இந்த காரியங்கள் வந்து பார்க்கும்போது நம்ம ஞானமாக செயல்படுறது ரொம்ப ஆழமான அறிவுறுத்தலை பெற்றிருக்குன்னு கூட அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறத பார்க்குறோம். இவள் தேவனை தவிர வேறு யாரிடமிருந்து வருவதில்லை. குணலட்சண கேரக்டரை நம்ம யார்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள முடியும்? ஒரு சகோதரர்கிட்டே இருந்தால் இல்லை. இது எல்லாமே எங்கேருந்துனாக்கா
தேவனிடத்திலிருந்து அவர் கிறிஸ்து அது வெளிப்படுத்தினார். இது இன்னைக்கு அதை நம்ம கடைப்பிடிக்கும்படியாக நம்ம கூட அழைச்சிருக்காரு கூட பார்க்கணும் அன்புக்குரிய சகோதர சொல்லி. இது குறித்து ஒரு வசனம் வாசிக்கலாம். யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. தேங்க்யூ பிரதர். பார்க்குறோம் நன்மையான எந்த ஈவும். அப்போது நன்மையான எந்த ஒரு காரியங்களும் எங்கேருந்து தான் வருதுனாக்கா, பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்துல யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. இப்போ பட்சபாதம் இருக்குங்களா நம்ம பிதாவாகி தேவனிடத்தில்? எல்லாருக்கும் ஒரே போல தான் கொடுக்குறோம் இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் மழை சொல்லலாம். இன்றைக்கி சத்தியத்தை அறிஞ்ச நம்மளுக்கும் மழை இருக்குது, சத்தியத்தை அறியாத ஜனங்களுக்கும் துன்மார்களும் மழை இருக்குது, வெயில் அது போல தான், காற்று எல்லாத்தையுமே வந்து அவர் பட்சபாதம் பார்க்காதவர் தேவன். இப்போது அப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளுக்கு கொடுக்கும்போது நாம் எந்த அளவுக்கு இது சிந்தித்து செயல்படணும் அப்படின்ட்டு நம்ம நினைத்து பார்க்கலாம் நமக்குரிய சகோதர சொல்ல. அப்போது இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இந்த வசனத்து அடிப்படையில் சில காரியங்களை. இன்றைக்கி நம்ம அந்த நம்முடைய சிந்தை இல்லை சிந்தனை என்றால் என்ன, அது எப்படி இருக்கணும், அது எப்படி சரியான நோக்கத்தில் நம்ம கொண்டு போகணும் அப்படின்றத பார்க்கலாம் நமக்குரிய சகோதர சொல்ல. இப்போது இந்த காலகட்டத்தில் இருக்கிற நம்முடைய சிந்தனையின் பழக்கம் எப்படி இருக்குது? இப்போ சுவிசேஷத்தின் அறுவடை காலத்தில் இறுதியில் இருக்கோம் இல்லையா? நாம் இந்த காலகட்டத்தில் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச சத்திய முறையில் பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாய் இருக்கார். அவருடைய ராஜ்யத்தின் ஊழியத்தில் நம்ம ஈடுபட்டிருக்கோம். இதில் அறிந்திருக்கிற நம்முடைய சிந்தை இல்லை சிந்தனை எப்படி இருக்குது, இல்லை நம்முடைய சிந்தனை பழக்கம் எப்படி இருக்குது நீங்கள் சொல்லலாம். ஒரு கேள்விதான். அனுதினமும் நம்ம எதை பற்றி அதிகமாக சிந்தித்து கொண்டு இருக்கிறோம்? கண்டிப்பாக தேவனுடைய வேலையில் ஈடுபடும் போது தேவனுடைய காரியங்களில் நம்ம சிந்திப்போம். வீட்டில் இருக்கும்போது வீட்டுக்குரிய காரியங்கள் சிந்திப்போம். ஏன்னா நம்ம சிந்திக்காமல் எந்த ஒரு காரியத்தையும் முழுமையாக செயல்பட முடியாது இல்லைங்களா? இப்போ பார்க்கலாம், பேசிக்காக சிந்தனை என்றால் என்ன. ஜென்ரலாக இது வந்து வேதம் பிரகாரம் கிடையாது. ஒரு ஜென்ரலாக கேட்கும்போது அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு பார்க்கும்போது, சிந்தனை என்பது மனதில் தோன்றும் யோசனைகள் இல்லை பிளான்ஸ், திட்டங்கள் சொல்லலாம், இல்லை பகுத்தறிவை குறிக்குதுன்னு சொல்லலாம். பேசிக்காக நம்ம சொல்லணும்னாக்கா இல்லைக்கா, சிந்தனை என்றால் யோசிப்பது, மனதில் எழும் எண்ணங்கள், அப்புறம் சூழல்களை பகுத்தறியுது, ஒவ்வொரு சுச்சுவேஷனும் பகுத்தறியுது, அந்த பகுத்தறிகிறதுக்கு தீர்வு காண முயற்சிக்கிறது. பகுத்தறிவோட ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண முயற்சிக்கிறது. உதாரணமாக சொல்லணுனாக்கா, ஒரு பிரச்சனைக்கு தீர்வு எடுக்கும்போது மனதளவில் நம்ம சிந்திக்கிறோம் இல்லைங்களா? ஒரு ப்ராப்ளம்ஸ் ஏதோ அது என்ன ப்ராப்ளமாக இருக்கட்டும், ஒரு ப்ராப்ளம்ஸ்னாக்கா அதில் அது குறித்து நம்ம சிந்தித்து அதுக்கு என்ன எப்படி எந்த வகையில் தீர்வு காண நம்ம சிந்திப்போம். இது நம்ம பேசிக்காக சிந்தனை குறித்து நம்ம பார்க்குறோம். ஆனால் வேதத்தின் அடிப்படையில் வரும்போது இந்த சிந்தனை நம்ம எப்படி பார்க்கணுன்னாக்கா, ரொம்ப பேசிக்காக கேட்ட விஷயந்தான். ஆனாலும் நம்ம இந்த நாளுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கு அன்புக்குரிய சகோதர சொல்ல. மாம்ச சிந்தை ஆவிக்குரிய சிந்தை இல்லைங்களா? வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது மாம்ச சிந்தை ஆவிக்குரிய சிந்தைன்னு பார்க்குறோம். ரோமர் 8:6 வாசிக்கலாம் பிரதர். ரோமர் 8:6 மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். இப்போ மாம்ச சிந்தை, நம்முடைய சிந்தை மாம்ச பிரகாரமாக இருந்தாக்கா அதனுடைய விளைவு என்னன்னு சொல்ல பார்க்கும்போது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். இன்னும் நம்ம விளக்கமாக பார்க்கும்போது இந்த வசனத்தை ரோமர் 8:13 கூட வாசிக்கலாம் பிரதர். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவினாலே சரீரத்தின் செயலை அழித்தால் பிழைப்பீர்கள். தேங்க்யூ பிரதர். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்போ இந்த 2 வசனங்கள் நமக்கு ஆவிக்குரிய ஓட்டத்திற்கான நிபந்தனைகளை முன் வைக்குது இல்லைங்களா? நம்முடைய ஆவி புது சிருஷ்டி அழைக்கப்பட்டிருக்கோம். இந்த ஓட்டத்தில் நம்ம எப்படி போகணும், எப்படி நம்மளுடைய ஓட்டத்தை தொடரணும் அப்படின்றத அந்த ஒரு நிபந்தனையை இந்த 2 வசனங்களும் முன் வைக்கிறத பார்க்குற அன்புக்குரிய சகோதர சோழர். இப்போ மாம்ச சிந்தை என்றால் என்ன? நீங்கள் சகோதர சோழர் இந்த கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லணும். மாம்ச சிந்தை என்றால் என்ன?
தேங்க்யூ பிரதர். நீங்கள் எல்லாமே சொல்கிறது சரியான ஒரு பதில். இன்னும் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா, நம்ம உடன்படிக்கை சத்தியம் தெரிஞ்சு உடன்படிக்கை செய்வதற்கு முன்பு வரைக்கும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் எப்படி நம்ம வாழ்ந்தோம்னாக்கா, நம்முடைய மனம் நம்முடைய மாம்சமும் விரும்பியபடி எல்லாம் நம்ம காரியங்களை விரும்பிட்டோம், அதை செய்தோம், அதை நிறைவேற்றணும் இல்லைங்களா. ஒரு சாப்பிட்ற விஷயத்துலேருந்து, ஒரு ட்ரெஸ் போடுற விஷயம், இல்லை ஒரு காலேஜ் போகிற விஷயம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஒரு விளையாட்டு, எதுனா எடுத்துக்கலாம். எல்லாமே மாம்சமும் நம்ம மனதும் விரும்பினபடி நம்ம வாழ்ந்தோம். அதுதான் பார்க்குறோம். இது மாம்ச சிந்தையை குறிக்குது அன்புக்குரிய சகோதர சொல்லு. இந்த ஒரு சிந்தனையில் பார்க்கும்போது கூட நல்ல சிந்தனைகள் இருக்குது, கெட்ட சிந்தனைகள் இருக்குது இல்லைங்களா. மாம்ச சிந்தனையில் நல்ல சிந்தனை இருக்குது, கெட்ட சிந்தனை இருக்குது. எக்ஸாம்பிள் எதனா சொல்ல முடியுங்களா? மாம்ச சிந்தனையில் நல்ல சிந்தனை இருக்குது, கெட்ட சிந்தனை இருக்குது. அதே மாம்ச சிந்தனை. அந்த மாம்ச சிந்தனையில் நல்ல சிந்தனையும் இருக்குது, கெட்ட சிந்தனையும் இருக்குது. மாம்ச சிந்தனையில் நல்ல சிந்தனையும் இருக்குது, கெட்ட சிந்தனை. வெரி குட் பிரதர். தேங்க்யூ பிரதர். பார்க்குறோம். அப்போது ஒரு உதவி செய்வது, ஆனால் சத்தியத்தை அறியல, உதவி செய்கிறோம், ஒரு நல்ல சிந்தனையாக இருக்குது. இல்லை இந்த நம்மளுக்கு உதவக்கூடிய அந்த திராணி இருந்தும் மனம் வரலை, உதவி கேட்குறாங்க ஒரு சகோதரன் சகோதரியோ, அது என்ன ஆறுனாக்கா அது நம்ம அந்த மாம்ச சிந்தையிலே ஒரு கெட்ட சிந்தனைன்னு சொல்லலாம். இதுக்கு உதாரணம் சொல்லும்போது, இன்றைக்கி கிறிஸ்துவையும் தேவனையும் அறியாத எத்தனையோ ஜனங்கள் நல்லவர்களாக இருக்காங்க இல்லைங்களா. நம்முடைய வாழ்க்கை சூழலே பார்க்கலாம். நம்முடைய வேலை செய்கிற இடங்களில், இல்லை அக்கம் பக்கம் வீட்டுத்தில், இல்லை நம்ம வீட்டில் கூட இருப்பாங்க. ஆனால் தேவனை அங்கீகரிக்க மாட்டாங்க, கிறிஸ்துவ அங்கீகரிக்க மாட்டாங்க. நல்ல காரியங்களை செய்வாங்க, நல்ல யோசனை அவங்ககிட்ட இருக்கும். அப்படிப்பட்ட ஜனங்களை பார்க்க முடியும். ஆனால் மாம்ச சிந்தை அவங்களுக்கு இருக்குது, ஆனால் நல்ல சிந்தையும் அவங்ககிட்ட இருக்குதுன்னு கூட பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சொல்லு. அடுத்து இன்னொரு கேள்வி, ஆவியின் சிந்தை என்றால் என்ன? தேங்க்யூ பிரதர். சரியான பதில் தான் சொல்கிறீங்க. அதாவது நம்ம முதல்ல பார்த்தபடி அதாவது நம்ம உடன்படிக்கை செய்வதற்கு முன்னாடி வரைக்கும் நம்ம மாம்சமும் நம்முடைய மனசும் போன போக்கில் வாழ்ந்தோம் இல்லைங்களா. அது மாம்ச சிந்தை, இல்லை ஜென்ம சுபாவம் சொல்லுவோம் இல்லைங்களா. இங்கே பார்க்குறோம் ஆவியின் சிந்தை என்பது என்னன்னாக்கா, உடன்படிக்கையில் சத்தியம் அறிஞ்சு தேவனை அறிஞ்சு கொள்கிறோம், கிறிஸ்துவை அறிந்து கொண்டு சத்தியம் இதுதான் தேவனுடைய திட்டத்தை அறிஞ்சு கொண்டு நம்ம அர்ப்பணிக்கிறோம் இல்லைங்களா. அந்த அர்ப்பணிப்பில் தேவனோட நம்ம நல் மனசாட்சி உடன்படிக்கை செய்கிறோம் இல்லைங்களா. அப்போ நம்ம முழுமையாக அர்ப்பணிக்கும் போது தேவனுடைய சித்தத்திற்கு கிறிஸ்துவின் மூலமாக நம்மளை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம். இந்த நல்ல வார்டு கவனிக்கணும். முழுமையாக அர்ப்பணம், சும்மா நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறது இல்லை, முழுமையாக அர்ப்பணிக்கிறது. அப்படி அர்ப்பணம் செய்யும்போது தேவன் நம்முடைய அர்ப்பணிப்பை ஏற்றுக்கிறார். நம்மளுடைய அர்ப்பணிப்பை அவர் அங்கீகரிக்கணும். அங்கீகரிக்கும் போது அதுக்கு அடையாளம் என்ன பண்ணுறாருனாக்கா, அவருடைய இந்த பரிசுத்த ஆவியை நம்மளுக்கு கொடுக்குறார். அப்போது அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது அதுதான் நம்ம சொல்கிறோம். அந்த பரிசுத்த ஆவி நம்மளுக்கு எப்படி நடத்துதுனாக்கா, எதில் வழி நடத்துனா ஆவிக்குரிய சிந்தையில் நம்ம வழி நடத்துது அன்புக்குரிய சகோதர சொல்லு. இப்போ எதற்காக நமக்கு பரிசுத்த ஆவியை தேவன் தரணும்? நிறைய கேள்வி கேட்குறோங்களோ, நம்ம சிந்திக்கிறதுக்காக தான். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே பதில் உங்ககிட்டே இருக்குது. கொஞ்சம் கேள்வி பதிலாக போனால் எல்லோரும் பதில் சொல்லுவீங்க, கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பீங்க. அதனால தான். இல்லை நான் வரைக்கும் பேசிட்டு போயிட்டாக்கா தூக்கம் வந்துடும். வெரி குட் பிரதர். இன்னும் சிஸ்டர் சைடில் பரிசுத்த ஆவியை தேவன் நம்மளுக்கு எதுக்காக தரணும்? தேங்க்யூ சிஸ்டர். பார்க்குறோம், பரிசுத்த ஆவி வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மளை வழி நடத்தும். பார்க்குறோம் சகல சத்தியம் போது முதலாவது நம்ம பார்க்குறோம், தேவனை பற்றி அறிந்து கொள்கிறதுக்கு பரிசுத்த ஆவி நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. பரிசுத்த ஆவி ஒருத்தருக்கு இல்லைனாக்கா அவங்க என்ன தான் முயற்சித்தாலும் 10 முறை 20 முறை பைபிள் படித்தாலும் தேவனை புரிந்து கொள்ளவே முடியாது. இன்றைக்கி உலக கிறிஸ்தவர்கள் புரிந்து கொண்டிருக்காங்களா? அவங்கக்கிட்ட பரிசுத்த ஆவி இல்லை, அவங்க எடுக்கப்பட்டாச்சு. அதனால தான் அவங்க தேவனை பற்றி தெரியவே இல்லை. இப்போ அவருடைய குமாரனை பற்றி அறிந்து கொள்கிறதுக்கு பரிசுத்த ஆவி தேவை. இன்றைக்கி அவங்க எப்படி இருக்காங்கனாக்கா, அவங்களுக்கு குற்றம் சொல்லலை, ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன்.
பிதாவும் அவர் தான், குமாரன் அவர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சத்திய ஆவி இல்லாதனால அந்த தெளிவு அவங்களுக்குள்ளே இல்லாமல் இருக்கு. அன்புக்குரிய சகோதர சொல்ல இன்றைக்கி பரிசுத்த ஆவி நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறதுனால தான் பிதாவு குறித்து நம்மளுக்கு தெரியும், அவர் அனுப்பின குமாரனை குறித்து நம்ம அறிந்து கொண்டிருக்கோம். அன்புக்குரிய சகோதர சொல்ல அது மட்டும் இல்லை, ரொம்ப ஆழமான சத்தியங்களை புரிந்திருக்கலாம். தேவனுடைய தெய்வீக திட்டம், நரகம், ஆத்துமா, தேவனுடைய ராஜ்யத்திற்கு குறித்த காரியங்கள் வந்து ரொம்ப ஆழமான சத்தியங்களை புரிந்து கொள்றதுக்கு, ஆவிக்குரிய சிந்தையில் வளர்கிறதுக்கு, இந்த ஓட்டத்தில் ஓட நம்மளுக்கு பரிசுத்த ஆவி வந்து ரொம்ப அத்தியாவசியமாக இருக்குது. அன்புக்குரிய சகோதர சோழர். அப்போ நம்ம முதல்ல பார்த்தோம், நம்மளுக்குள்ள முதல்ல வந்து ஒரே ஒரு சிந்தை தான் இருந்தது. அது என்னன்னு பார்க்கும்போது கூட ஜென்ம சுபாவம் இல்லை மாம்ச சிந்தை பார்க்குறோம். இப்போது நம்மளுக்குள்ள உடன்படி அப்புறமா எத்தனை சிந்தை இருக்குங்க? 2 சிந்தை இருக்குது இல்லைங்களா? மாம்ச சிந்தை இருக்குது, ஜென்ம சுபாவம் இருக்குது, ஆவிக்குரிய சிந்தை இருக்குது. அன்புக்குரிய சகோதர சொல்ல இப்போ இதில் நம்ம கொஞ்சம் விளக்க முயற்சிக்கலாம். மாம்ச சிந்தை இது வந்து என்னென்ன காரியங்களை யோசிச்சுங்க? ஓகே. இன்னும் நம்ம சொல்லணும்னாக்கா, நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கேட்டால் நம்ம எப்படி சொல்லணும் அப்படி சொல்லலாம். இப்போ மாம்ச சிந்தினாக்கா நம்ம கண்ணில் பார்க்குறோம், காதில் கேட்குறோம், அதுதான் நம்ம பேசுகிறோம். இந்த உலகத்தில் நம்ம கண்ணால் எது பார்க்குறோமோ, காதால் எது கேட்குறோமோ, அதெல்லாம் என்ன பண்ணுறோம்னாக்கா நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பேசுகிறோம், வீட்டில் பேசுகிறோம், கணவன் மனைவிக்கிட்ட பேசுவாங்க, மனைவி கணவன்கிட்ட பேசுவாங்க, சகோதர இடத்துல இதெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. உலக காரியங்கள் குறிப்பாக சொல்லணுனாக்கா வாலிப பிள்ளைகிட்ட ஒரு விளையாட்டு குறித்த காரியங்கள் பேசலாம். இன்னும் கொஞ்சம் வாலிபத்தை விட கொஞ்சம் ஒரு 40-50 வயசு இருக்கிறவங்க, 60 வயசுனாக்கா அரசியல் குறித்து பேசுவாங்க இல்லைங்களா? இன்றைக்கி உலகத்தில் இருக்க பழக்க வழக்கங்கள் குறித்து பேசுவாங்க. அது மாதிரி உலக காரியங்களை, இது வந்து உலக காரியங்களே முன்வைத்து அதையே யோசிச்சுட்டு இருக்கோம். இன்றைக்கி ஊரில் ஒரு பிரச்சனை, அதையே அதிகமாக சிந்திச்சு அதை பற்றி பேசி, இவங்கெல்லாம் சரியில்லை, இந்த கவர்மெண்ட் சரியில்லை, இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, இது இப்படி தான் நல்லாயிருக்கும். இது வந்து என்ன பண்ணாக்கா அதை பற்றி யோசனை பண்ணி இதுக்கு இப்படி தீர்வு கண்டால் நல்லாயிருக்கும், இதை பற்றி அதிகமாக திங்க் பண்ணுவாங்க. இதெல்லாம் எந்த சிந்தனை பேசுது அப்படின்னு சொன்னால் நமக்குள்ளே இருந்து புது சிந்தை இல்லை, மாம்ச சிந்தை தான் பேசுது. இந்த காரியங்கள்லாம் பேசுகிறது யாருன்னாக்கா நம்ம நல்லா கவனிக்கணும். நம்ம டிஃபரெண்ட் பண்ணி காட்டுறோம். இந்த காரியங்களில் நம்மக்குள்ளே பேசிகிட்டு இருக்கோம்னா நம்ம எதில் பேசணும் ஃபஸ்ட்டு நிதானிக்கலாம். வீட்டில் இந்த பாடம் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஒரு காரியத்தை நீங்கள் அனுதினமும் நீங்கள் கேட்டு பாருங்கள். நீங்கள் பேசுகிற விஷயத்தில் இல்லை செய்கிற காரியங்களில் நான் பேசி முடிச்சு போயிருக்கு, நான் இது எந்த சிந்தையில் பேசியிருக்கேன் அப்படின்னு நிதானிக்கும் போது தெரியும். நீங்கள் ஆவிக்குரிய சிந்தையில் நீங்கள் பேசியிருக்கிறீங்களா இல்லை மாம்ச சிந்தையில் பேசியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு. அப்போது ஆவின் சிந்தை பார்க்கும்போது கூட அதே போல் நம்ம கண்ணில் பார்க்குறோம், காதில் கேட்குறோம், பேசுகிறோம், கண்ணில் பார்க்குறோம், தேவனுடைய வசனங்களை நம்ம பார்த்து அதை படிக்கிறோம், நிறைய சத்திய உபதேசங்களை கேட்குறோம், ஆடியோவில் கேட்குறோம், இப்போ நேரில் வந்து கேட்குறோம், அதை மற்ற சகோதரத்தில் நம்ம பகிர்ந்து கொள்கிறோம். இப்போ தான் இந்த ஒரு சத்திய பாடம் நான் போன வாரத்தில் கேட்டிருந்தேன். இந்த வசனம் எனக்கு ரொம்ப சோர்வாக இருந்துச்சு, எனக்கு உற்சாகப்படுத்துச்சு. நான் ரொம்ப துயரத்தில் இருந்து என்னை ரொம்ப தேற்றக்கூடிய ஒரு வசனமாக இருந்தது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம், உங்கள் மத்தியில் நீங்கள் துன்பத்தில் இருக்கீங்க, ஒரு சகோதரி துன்பத்தில் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்கள் துன்பத்திலே இருக்கிறதுனால அதை பற்றி சிந்திக்கிறதுனால நீங்கள் ஒரு முழம் வளருவீங்களா இல்லை குறைஞ்சி போவீங்களா? எதுவுமே இல்லை இல்லையா? கரெக்டாக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. அப்போ அந்த வார்த்தை அவர் ஏதோ ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டாருங்களா? அங்கிருந்த சீஷர்களுக்கோ இல்லை அந்த கூட்டத்தில் யாரோ சில மக்களுக்கு அந்த வார்த்தை தேவையாக இருந்தது. அதனால தான் அந்த இடத்துல அந்த வார்த்தை சொல்கிறார். இப்போ ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியம்னு சொல்கிறார். அப்போது அந்த ஒரு சிந்தை இருக்கிற நபர்கள் அந்த கூட்டத்தில் இருக்கிறதுனால தான் அந்த வார்த்தையை அங்கே சொல்கிறார். அன்புக்குரிய சகோதர சோழர்களே, அப்போது ஒரு சப்ஜெக்டில் ஒரு வசனம் வருதுன்னா அது நம்ம ஏதோ ஒரு உணர்வு நம்மளுக்குள்ள ஒரு தொடுதல் இருக்கலாம். இந்த வசனம் வந்து நம்மளை அட்ராக்ட் பண்ணலாம். நிறைய வசனம் சொல்லுவாங்க, ஆனால் ஏதோ ஒரு வசனம் இல்லை சில வசனம் அட்ராக்ட் பண்ணலாம். இப்போ அதை குறித்து நம்ம என்ன பண்ணணும்னா சகோதரர்கிட்ட இதை குறித்து தான் பேசணும். அப்போ ஆவி சிந்தை எதை தான் பேசணுன்னாக்கா, நம்ம படித்த காரியங்களை, பிரதர் இந்த பாடம் நான் படித்தேன், இதில் சகோதரர் இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க, இல்லை இந்த ஆடியோ கேட்டேன், இல்லை போன வாரத்தில் இல்லை போன மாதத்தில் சப்ஜெக்டில் இதை பற்றி கேட்டேன், இது ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது, இது குறித்து நீங்கள் படிச்சிருக்கிறீங்களா, இது குறித்து இன்னும் எதனா விளக்கம் உங்ககிட்ட தான் எனக்கு சொல்லுங்கள், இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணணும். இப்போது நம்ம அனுதின வாழ்க்கையில் எப்படின்னாக்கா இதை குறித்து டிஸ்கஸ் பண்ணுறோமா இல்லை மாம்ச சிந்தையில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்குமா? அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அப்போது ஆவியின் சிந்தை என்ன பண்ணுனாக்கா ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிறதுக்கான காரியங்களை முன்வைத்து அதுக்காக முயற்சி செய்யும்.
அந்த ஒரு பாதியில் தொடர்ந்து வளர்வதற்கான முயற்சிகள் இருக்கும் அன்புக்குரிய சகோதர சோழர்களே. ஆவியின் சிந்தை, அதாவது பரிசுத்த ஆவி வாங்கியிருக்கிற நாம. உதாரணத்துக்கு நம்ம பார்க்கும்போது கூட ஒரு உரையாடலில் நம்ம பேசி முடிச்ச பேர் நம்ம ஏற்கனவே சொன்னது தான், நமக்குள் இருக்கிற இந்த 2 சிந்தைகள் நமக்கு என்ன பலன்களை கொண்டு வரும். இதே போல் நம்ம வாழ்க்கையில் உடன்படிக்கை செய்து பல வருடங்கள் கடந்து வந்திருக்கோம். இந்த 2 சிந்தைகள் நமக்கு இருக்கிறதுனால என்ன பலன்களை கொண்டு வரும்? மாம்ச சிந்தை என்ன பலன்களை கொண்டு வரும், இல்லை ஆவிக்குரிய சிந்தை என்ன பலன்களை கொண்டு வரும்? தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். இப்போ நம்ம ஆல்ரெடி வாசிச்சு இல்லைங்களா, ரோமர் 8:13. மாம்சத்தின்படி நீங்கள் பிழைச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா, மாம்ச சிந்தை தான் நீங்கள் முதன்மைப்படுத்தி வாழ்றீங்கன்னு சொன்னாக்கா, உடன்படிக்கை செய்த பிறகும் அது எங்கே போகும்னாக்கா மரணத்தில் கொண்டு போய் விடும். அதே நீங்கள் ஆவி செய்கிறதுனால சரீரத்தின் செய்களை அழிக்கும் போது நீங்கள் பிழைப்பீங்க. அதாவது நித்திய ஜீவனுக்கு எதிர்வாக இந்த திவ்ய சுபாவத்துக்கு நேராக நீங்கள் வழிநடத்தப்படுவீங்க அப்படின்னு கூட பார்க்குற அன்புக்குரிய சகோதர சோழலை. அப்போது நம்முடைய வாழ்க்கை பார்க்கும்போது கூட அன்புக்குரிய சகோதர சோழலை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த கிறிஸ்துவ ஜீவன் வந்து ரொம்ப போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்குது. ஏன்னா மற்றவங்ககிட்ட ஒரு சிந்தை தான் இருக்கும், ஒருத்தரோடு தான் அவங்க போராடணும். ஆனால் நம்ம 2 பேர்கிட்ட போராடணும் இல்லைங்களா? ஜென்ம சுபாவத்தோடும் போராடணும், ஆவியின் சுபாவத்தோடு போராடணும். ஏன்னா இது சொல்கிறத அதான் மாம்ச சிந்தை, இந்த இப்போ லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துங்களேன், லெஃப்ட் ஹேண்ட் சொல்கிறத ரைட் ஹேண்ட் கேட்குறது, ஆவியின் சிந்தை இது கேட்காது. ஆவியின் சிந்தை சொல்கிறது மாம்ச சிந்தை கேட்காது, நம்ம சரீரம் ஒத்துழைக்காது. இது போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்கிறோம், எக்லிஷா 10 மணிக்கு வரோன்னு வச்சுங்களேன், நம்ம சில பிளான்லாம் எடுப்போம் இல்லைங்களா, ஒரு 5 மணிக்கு அலாரம் வைக்கணும். இப்போ தூரத்தில் வர சகோதரர்கள், பக்கத்தில் இருக்குன்னு ப்ராப்ளம் இல்லை, தூரமாக வந்து வர பிரயாணம் பண்ண 1 மணி நேரம் 2 மணி நேரம் பிரயாணம் பண்ணால் இத்தனை மணிக்கு அலாரம் வைக்கணும்னு நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம். பிளான் பண்ணிவிட்டு தூங்கிடுவோம். கொஞ்சம் லேட்டாக இருக்கலாம், அலாரம் அடிக்கும். மாம்ஸ் என்ன சொல்லணுனாக்கா, இப்போ தான் 5 மணி ஆகுது, சார் ரெஸ்ட் எடுக்கலாமே, கொஞ்சம் வேகமாக ரெடி ஆகிடலாம். ஆஃபீஸ் சொல்லுது, இந்த டைம் எழுதாது, கொஞ்சம் ரெடி ஆகிடலாம், கொஞ்சம் பிஃபோராக போடலாம். இல்லை டைம் கிடைச்சா ஏதாவது ஒரு வசனமோ இல்லை ஒரு சப்ஜெக்டை கேட்கலாம், ஒரு 1/2 hour இல்லை ஒரு 10 நிமிஷம். இல்லை கொஞ்சம் முன்னாடி போய்ட்டா சகோதரில் வந்து நம்ம பார்க்குறது 1/2 hour 1 hour தான் மீட் பண்ணுறோம். அதுலேயும் வந்து பார்க்கும்போது கூட நம்ம உரையாடுறது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷமாக தான். கொஞ்சம் முன்னாடி போன இந்த சகோதரர் கொஞ்சம் பேசலாம், இந்த வசனம் குறித்து டிஸ்கஸ் பண்ணலாம், இந்த வசனம் குறித்து சந்தேகம் இருக்குது, இந்த மாதிரிலாம் யோசிக்க தோணும். ஆனால் ஒருவேளை அந்த சகோதரர் வருவாரோ இல்லைங்களோ பரவாயில்ல, அடுத்த வாரம் வச்சுக்கலாம், இந்த வாரம் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இப்படி என்ன பண்ணால் ஒரு விஷயத்தை இது வந்து தடுக்கும். ஆவின் சிந்தை சொல்கிற காரியங்களை மாம்ச சிந்தை தடுக்கும், மாம்ச சிந்தை சொல்கிற காரியங்களை ஆவின் சிந்தை தடுக்கும். இந்த மாதிரி போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். இதில் ஆவின் சிந்தை ஒருவேளை மாம்ச சிந்தை ஜெயிச்சுதுனாக்கா நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, தொடர்ந்து ஆவின் காரியங்களில் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து ஆவிக்குரிய சிந்தையில் வளர்ந்து கொண்டிருக்கோம் அன்புக்குரிய சகோதர சோழல். இப்போ நம்ம சிந்திக்கலாம், ஒவ்வொரு நாளும் நமக்கு இருக்கிற அந்த போராட்டத்தில், மாம்ச சிந்தை மற்றும் ஆவியின் சிந்தையில் இருக்கிற போராட்டத்தில் நாம் எதில் ஜெயம் கொண்டிருக்கிறோம்? மாம்ச சிந்தையை ஜெயம் கொடுக்கறதுக்கு நம்ம வழிகளை விடுறோமா, இல்லை ஆவியின் சிந்தையை ஜெயம் கொள்றதுக்கு நம்ம என்ன முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கோம்? சிந்திக்கலாம் அன்புக்குரிய சகோதர சோழல். இது கூட ஒரு வசனம் நம்ம பரிச்சயமான வசனம் தான், கலாத்தியர் 5:17. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. தேங்க்யூ சிஸ்டர். அப்போ நம்ம அதுக்கான விளக்கம் பார்த்துட்டீங்களா? நம்ம செய்யணும்னு நினைக்கிற விஷயத்த செய்ய முடியாதபடிக்கு இது ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக இருக்குது. இப்போ நம்ம ப்ரியாரிட்டி எதுக்கு தான் கொடுக்கணுன்னாக்கா, புது சிருஷ்டி அழைக்கப்பட்டிருக்கிற நாம ஆவிக்குரிய சிந்தைக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கும். ஒருவேளை மாம்ச சிந்தைக்கு கொடுத்தா அதனோட முடிவு நம்மளுக்கு சொல்லிட்டு மரணம் சொல்லிட்டு, அப்போ நம்ம மரணம் வேணுமா ஜீவன் வேணுமா நம்மளே தீர்மானித்துக்கொள்ளலாம் அன்புக்குரிய சகோதர சோழர். அப்போ இந்த போராட்டத்தை, அதாவது உண்மை கிறிஸ்துவனுக்குள் இருக்கிற, உண்மையாக தேவனுக்கு அர்ப்பணித்து அந்த நெருக்கமான பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிற உண்மை கிறிஸ்துவனுக்குள் இருக்கிற இந்த போராட்டத்தை மற்ற யாராவது அறிய முடியுமா அப்படின்னாக்கா முடியாது அப்படின்றதான் பதில். ஒரு சகோதரியோ இல்லை ஒரு சகோதரனோ உண்மையான ஒரு போராட்டத்தில் இருக்காங்க, ஆவிக்குரிய சிந்தை மாம்ச போராட்டத்தில் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு நிறைய ஒரு கடுமையான போராட்டம் இருக்குன்னா மற்றவங்களால் அவங்க பார்க்க முடியாது. ஏன்னா அது சிந்தை என்பது நம்ம சிந்தையை பார்க்க முடியாது, அவங்களுக்குள்ளே இருக்கிற போராட்டம். இது யார் மட்டும்தான் அறிய முடியும்னாக்கா அந்த நபர் அறிஞ்சிருப்பார்,
அதுக்கு அடுத்து தேவனும் கிறிஸ்துவும் என்ன பண்ணியிருக்காங்க, அது அந்த காரியங்களை அறிஞ்சிருக்காங்க அன்புக்குரிய சகோதரர்களே. அடுத்து நம்ம பார்க்குறோம், ஒருவேளை ஒரு நபர் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இல்லை ஆவிக்குரிய அந்த சிந்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து போகிறாருனாக்கா, அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணாருனாக்கா தொடர்ந்து அந்த முன்னேற்ற பாதையில் இருப்பார். அதுக்கான உபாயங்கள் கூட தேவன் என்ன பண்ணுறாங்க, தொடர்ந்து அவங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க உதவிகளை. தொடர்ந்து அவங்க முன்னேறுவதற்கு ஒரு சப்ஜெக்ட் ஆகட்டும், சகோதர ஐக்கியத்தை ஆகட்டும், நிறைய அவங்க முன்னேறி செல்வதற்கு தொடர்ந்து தேவன் கொடுத்துட்டே இருப்பார். இல்லை ஒருவேளை அந்த நபர் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்காரு, அப்படி பெற்றிருந்தோம் அதை உபயோகப்படுத்தாமல் அவித்து போடுறாருனாக்கா அந்த நபருக்கே தெரியும் நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்றத. ஒரு ஆவி சிந்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்றது அந்த நபர் அறிஞ்சிருப்பார், தேவனும் கிறிஸ்துவ கூட அதை அறிஞ்சிருப்பாங்க அப்படின்னு கூட பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதரர்களே. இப்போது இந்த மாம்ச சிந்தை என்ன என்பதை பார்க்கும்போது கூட இதுக்கான சில வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 21 வரை. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 19 மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேங்க்யூ சிஸ்டர். பார்க்குறோம், மாம்ச சிந்தை எப்படி வெளிப்படுதுனாக்கா, அது வெளிப்படையாக மாம்சத்தின் கிரியைகள், அந்த சிந்தை நம்ம சிந்திக்கும் போது இப்போது சிந்தை அந்த அளவில் இருக்குமானாக்கா அது செயலில் வரும் இல்லைங்களா. அந்த சிந்தையோட செயல் தான் நம்ம பார்க்குறோம் மாம்சத்தின் கிரியைகள் சொல்லிட்டு. இப்போது அதனோட அந்த கிரியைகள் பார்க்கும்போது கூட வெளியரங்கமாக இருக்குது. விபசாரம், அதாவது விபசாரம் நம்ம ஆவிக்குரிய ரீதியில் சிந்திக்கலாம். உலகத்தோடு நம்ம ஒப்புரவாகி போகிறது, நம்ம உடன்படிக்கை பண்ணியிருக்கோம் தேவனுடைய சித்தம் செய்யணும்னு சொல்லிட்டு, ஆனால் உலகத்துக்காக நம்ம அந்த சித்தத்தை சாகடிச்சிட்டு தேவனுக்கு கொடுத்தப்ப அந்த பரிசுத்த ஆவியை அவித்து போட்டு என்ன பண்ணிட்டோம்னா உலக காரியங்கள் முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம் அன்புக்குரிய சகோதரர்களே. வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், நம்மளுக்குள்ளே கேள்வி கேட்டுக்கலாம். என்னோடய பேர் போட்டு இந்த இடத்துல என்னுடைய கேரக்டர் இதெல்லாம் இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம். அப்போ நம்ம இதெல்லாம் ஒரு ஆள் இருக்குனாக்கா அதை அழிக்கிறதுக்கு தேவனுடைய உதவியை நம்ம ஜெபத்தில் கேட்டு என்ன பண்ணலாம், ஆவிக்குரிய சிந்தையை வளர்க்குறதுக்கு முயற்சி செய்யலாம் அன்புக்குரிய சகோதரர்களே. விரோதங்கள் இருக்கா, நான் இன்றைக்கி உடன்படிக்கை பண்ணி வந்திருக்கிறேன், ஆனாலும் எனக்குள்ள விரோதங்கள் இருக்கா நம்ம சிந்திக்கலாம். வைராக்கியங்கள் இருக்கா, இல்லை கோபங்கள் இருக்கா. கோபங்கள் சில இடத்துல வந்து நியாயமான கோபங்கள் கண்டிப்பாக அவசியம், ஆனால் கோபப்படுறதே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது அன்புக்குரிய சகோதரர்களே. சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கா. பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் இதெல்லாம் நமக்குள்ளே நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம செயல்படுத்திட்டுரும் இருக்கோம் அப்படின்னாக்கா நம்ம எப்படி தான் இருக்குன்னாலும் உடன்படிக்கை பண்ணிவிட்டு மாம்ச சிந்தைக்கு தான் நல்லா போஷாக்கா என்ன பண்ணோம்னாக்கா தண்ணி ஊற்றி அந்த செடியை வளர்த்து கொண்டு இருக்கிறோம். நம்ம ஒரு செடி எப்படி தண்ணி ஊற்றி வளர்த்தா அது வேகமாக வளரும், அது போல் என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா இதெல்லாம் செய்கிறோம்னாக்கா நம்ம மாம்ச சிந்தையில் தான் வளர்ந்துட்டு இருக்கோம், ஆவியின் சிந்தையில் வளரவே இல்லை அன்புக்குரிய சகோதரர்களே. இப்போ அடுத்து நம்ம பார்க்குறோம் ஆவியின் சிந்தை. பார்க்கும்போது இதிலே நம்மளுக்கு இந்த அதிகாரத்தில் பதில் இருக்குது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 22, 23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. தேங்க்யூ சிஸ்டர். பார்க்குறோம் ஆவியின் சிந்தைன்னு பார்க்கும்போது கூட அந்த சிந்தை, அந்த ஆவியினோட சிந்தை, அதனுடைய வெளிப்பாடு, அந்த கிரியைகள் எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா ஆவியின் கனியோ அந்த ஃப்ரூட்ஸ் எப்படி இருக்குன்னாக்கா அன்பு இருக்கும். நம்முடைய அனுதின வாழ்க்கையில் அன்பு வந்து முக்கியத்துவப்படுத்துவோம். அன்பு இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் இது எல்லாமே இருக்கும். இது எல்லாம் நம்ம வசனத்தில் லைனாக கொடுக்கப்பட்டிருக்குங்க. ஆனால் வாழ்க்கையில் வந்து இது அப்படியே வராது, டெய்லியுமே வராது. ஒரு நாள் அன்புக்கான போராட்டம் இருக்கும், ஒரு நாள் இச்சையடக்கத்துக்கான போராட்டம் இருக்கும், ஒரு நாள் சமாதானமே இல்லை, நம்ம சமாதானமாக இல்லை ஆனால் மற்றவங்களுக்கு சமாதானம் சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் வரும் அன்புக்குரிய சகோதரர்களே. மற்றவங்களுக்கு தயவு பாராட்ட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும், ஆனால் தயவு பாராட்டாத சூழ்நிலை நம்ம இருப்போம், ஆனால் அவங்களுக்கு தயவு பாராட்ட வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் அன்புக்குரிய சகோதரர்களே. சந்தோஷம்,
எல்லாம் அந்த சந்தோஷம் பார்க்கும்போது கூட அன்புக்குரிய சகோதர சொல்லி நம்ம இருக்கிற வாழ்க்கையில் நம்மளுக்கு தேவன் கொடுத்துருக்க அந்த நிலையில் இப்போ நம்ம என்ன நிலையில் இருக்கிறோமோ ஒரு கேள்வி, எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறீங்களா இந்த நிலையில்? இப்போ இருக்கிற பொசிஷனில் ஒரு வேளை நல்லா ரிச்சாக இருக்கலாம், ஏழ்மையில் இருக்கலாம், ஒரு மிடில் கிளாஸாக இருக்கலாம். இந்த நிலையில் மனரம்யமாக நீங்கள் சொல்கிறது தேவனோட சமூகத்தில் சொல்கிறீங்க, மனரம்யமாக சந்தோஷமாக இருக்கிறீங்களா? அது ஓகே பத வசனம் நான் கேட்குறது. மனரம்யமாக சந்தோஷமாக இருக்கிறோமா? வெரி குட் பிரதர். இப்போ ஒரு கேள்வினாக்கா, நம்மளை இந்த நிலையில் இப்போ இந்த சுச்சுவேஷன் வந்து அறுவடை அந்த இறுதியில் இருக்கிற நாம் தேவனுக்கு தெரியுமா இல்லைங்களா? இந்த சூழ்நிலையில் நம்மளை கூப்பிட்டுருப்பாரு, நம்மளை இந்த நிலையெல்லாம் வைக்கணுன்றது அவருக்கு தெரியும். இவங்க ஏழ்மையான நிலையிலேருந்து வரணும், ரொம்ப கஷ்டத்தோடு இருக்கணும், அப்போ தான் இந்த ஓட்டத்தை ஓடுவார் அப்படின்றது அவர் எப்போவோ முன்குறிச்சிருக்காரு. சரிங்களா? ஒருத்தர் ஒரு ரிச்சாக இருந்தால் தான் அவர் அதில் தான் வழி நடத்தப்படணும். ஏன்னா அவருக்கு ஒன்று அநேகருக்கு போஷிக்கப்படுவாங்க, நிறைய உதவிகள் செய்வார். ஒருத்தருக்கு இவர் ஏழ்மையிலாம் வரணும், பணம் இவர்கிட்ட வந்துச்சுன்னா இவர் சத்தியத்தை விட்டு போயிடுவார்ன்றதுனால அவர் ரொம்ப கஷ்டத்தையே கொடுத்து வழி நடத்துவார். சிலருக்கு நிறைய போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும், சிலர் நிறைய ஏமாற்றங்கள் அனுபவித்து வந்திருப்பாங்க. இதெல்லாம் பிரதர் நான் அவரை போல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும், எனக்கு துன்பமே இல்லாத இருந்தால் நல்லா இருந்திருக்கும், நம்ம இப்படி சிந்திப்போம். ஆனால் தேவன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டார். தேவன் வந்து இப்படி தான் வரணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டுறாரு. இப்போ சொல்லுங்கள், தேவன் நிர்ணயிச்சதை நம்ம அதில் சந்தோஷமாக இல்லை. கரெக்டுங்களா பதில்? தேவன் இப்படி தான் வரணும்னு வச்சுட்டு இருக்காரு. இந்த பாதையில் நெருக்கமான பாதையெல்லாம் வரணும்னு வச்சுட்டாரு. அந்த பாதையில் கல் இருக்குது, மண் இருக்குது, முள் இருக்குது, சில வலி வேதனையோடு தான் அந்த ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கணும். ஆனால் நம்ம எப்படி ஆப்போசிட்டாக சிந்திச்சிட்ருக்கோம். அப்போ அதை சிந்திக்கிறது யாருன்னாக்கா, ஆவியின் சிந்தையில் சிந்திக்கல, மாம் சிந்தையில் சிந்திச்சிட்ருக்கோம். அப்போ நம்ம ஆவியில் சிந்தையில் சிந்தித்தாக்கா இந்த நிலைமை இதில் நான் இருக்கிறேன்னா எனக்கு தேவன் தெரியும், நான் இந்த சுச்சுவேஷனில் தான் இருக்கிறேன், என்னோடய வாழ்க்கை இப்படி தான் இருக்குது. இல்லை ஒரு நாள் ஒரு வேளை தான் நம்ம சாப்பிடலாம், இல்லை 2 வேளை சாப்பிடலாம், இல்லை ஒரு நாள் உணவையில் கூட இருக்கலாம். இதை வந்து யார் வச்சுட்டார்? நான் எனக்கு தேவனே வச்சுருக்காரு. நம்மளுக்கு என்ன சாப்பிடணும், என்ன உடுத்தணும், எந்த இடத்துல இருக்கணும், எந்த எக்லிஷால் இருக்கணும், எத்தனை பேர் இருக்கணுன்றது எல்லாமே வந்து தேவன் எல்லாத்தையுமே முன் அறிந்திருக்கார். இதை நம்ம சிந்திக்கும் போது நம்ம எனக்கு பற்றாக்குறை இருக்குது, நான் அப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும், நான் இந்த சிட்டியில் வந்தால் நல்லா இருக்கும், இல்லை அந்த கண்ட்ரியில் பிறந்தால் நல்லா இருந்திருக்கும், எனக்கு இந்த லாங்குவேஜ் தெரியல, எனக்கு சரியாக பேச்சு திறமை இல்லை, இதை பற்றிலாம் நம்ம சிந்திக்கவே மாட்டோம். அன்புக்குரிய சகோதர சொல்லு, நம்ம கேட்கலாம், தேவனே எனக்கு இது விருப்பம் இருக்குது, உமக்கு சித்தமானா கொடுங்க, ஆனால் எனக்கு இது கொடுத்தா தான் நல்லா இருக்கும்ன்றது நம்ம கேட்கக்கூடாது. அன்புக்குரிய சகோதர சொல்லு, அது வந்து மாம்சம் தான் ஆமாம். இதுதான் சொல்லிக்கிறேன், நான் சொன்னதான் சொன்னேன். தேங்க்யூ சார். இப்படி தான் இருக்கணும்னு எனக்கு இது பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. இதை அனுபவிச்சிருக்கிறாங்க. அப்போ பார்க்குறோம், தேவன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு நம்மளுக்கு. இந்த இடத்துல இந்த சகோதரி இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து தான் அவங்க மகிமைக்கு வரணும்னு சொல்லிட்டு, ஒருவேளை அதில் நம்ம திருப்தி இல்லாதனாக்கா நம்ம யாருக்கு விரோதமாக முறுமுறுத்துட்ருக்குங்க? தேவனுக்கு விரோதமாக நம்ம சிந்திச்சு கொள்ளலாம். அப்போ நீங்கள் ஒருவேளை முறுமுறுக்கிறீங்க, இல்லை கொஞ்சம் சோர்வாக போகிறீங்க, வர போராட்டங்களை பார்த்தோ, இல்லை பிரச்சனைகளை பார்த்தோ, இல்லை பண கஷ்டம் இருக்கலாம், வேறு எந்த பிரச்சனைனா இருக்கலாம், அதை பார்த்து நீங்கள் சோர்வு அடைகிறீங்கனாக்கா அந்த சோர்வு நம்ம யாருக்கு எதிராக இருக்கணும்னாக்கா தேவனுக்கு எதிராக இருக்கிறோம். ஒரு ஆள் முறுமுறுக்குன்னா தேவனுக்கு எதிராக முறுமுறுக்கணும். இப்படி சிந்திச்சிங்கன்னா அந்த சோர்வுலேருந்து வெளியே வந்துடலாம், அந்த போராட்டத்துலேருந்து வெளியே வந்துடலாம். எல்லாமே எனக்கு தெரியும். இப்போ உலகத்தில் கூட சொல்லுவாங்க, மரத்தை ஒருத்தர் நட்டார்னா தண்ணி ஊற்ற போவார்ல, அது உலகத்திலே தெரியுது இல்லைங்களா? இன்றைக்கி தேவனை பற்றி தெரியாத ஜனங்களுக்கே தெரிஞ்சிருக்கிறாங்க. மரத்தை நட்டு அதுக்கு தண்ணி ஊற்றுவாங்க, அதுக்கு வேலி போட்டு வைப்பாங்க, அதுக்கு எல்லா விதமான உரம் போட்டு அது பண்படுத்தி எல்லாமே செய்வாங்க. அவங்களுக்கே நல்லா அந்த நாலேஜ் இருக்குது. இன்றைக்கி தேவன் அறிஞ்சுங்கள நம்மளுக்கு அந்த நாலேஜ் இருக்கா? நம்ம சிந்திக்கலாம். அன்புக்குரிய சகோதர சொல்ல, ஒருவேளை இது வந்து ஒரு எப்படி சொன்னாக்கா ஒரு கண்ணி தான், ஒரு தந்திரம். நான் இப்படி இருந்தால் இன்னும் சத்தியத்தில் வளர்ந்துருப்பேன். இப்போ அந்த சபையில் அவ்வளோ ஐக்கியம் இருக்கிறாங்க, நிறைய பெரிய சகோதரலாம் வந்து போதிக்கிறாங்க. ஆனால் எந்த இடத்துல இருந்தால் நீங்கள் அந்த ஒரு செடி வளரும்னு சொல்லிட்டு இந்த இவருக்குள்ளே இந்த புது சிருஷ்டி வளரும்னு சொல்லிட்டு தேவன் அறிஞ்சிருக்கிறார். அப்போ நமக்கு இருக்கிற அந்த நிலையை குறித்து நம்ம வருத்தப்பட வேண்டியது அவசியமே இல்லை. அன்புக்குரிய சகோதரர், ஏன்னா அது தேவனுடைய சித்தமாக இருக்குது அப்படி கூட பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதர சோழ, அடுத்து நம்ம பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதர சோழ, இந்த ஆவியின் கனி நம்ம பார்க்கும்போது கூட
நம்ம ஒவ்வொரு நாளும் இதை பழக்க வைக்கணும். முயற்சி எனக்கு கஷ்டம்தான். ஏன்னா மாம்சம் வந்து எப்படி சொல்கிறதுனாக்கா நம்ம பிறந்ததுலேருந்தே இருக்கு இல்லைங்களா. நான் உடன்படிக்கை நம்ம பண்ணியிருக்கோம் ஒரு 5 வருஷமோ 3 வருஷமோ அப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த ஜென்ம சுபாவம் அவ்வளோ சீக்கிரத்தை விடாது. நம்ம ஆவிக்குரிய சிந்தையை நம்ம மேற்கொள்ள அது வந்து ரொம்ப போராடும். ஆனால் ஒவ்வொருத்தரும் நம்ம நிதானிச்சு என்ன பண்ணோம்னாக்கா ஆவியின் சிந்தை பேசுனா அதை ஆஃப் பண்ணணும். இன்னைக்கு கொஞ்சம் சைலண்ட் ஆயிரு. அந்த புது சிந்தை வந்து நம்ம நிதானமாக தான் பேசும். அதுக்கு நம்ம செவி கொடுத்து நம்ம இதை தான் செய்யணும். ஆனால் வலிக்கும். ஒரு இடத்துல இப்போது எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்கிறேன், ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். ஒரு நிறைய இந்த உதாரணம் கொடுப்பாங்க. ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம், லீவ் தேவைப்படுது. ஒரு சர்ச் மீட்டிங்கு, சபை கூடி இருக்குது நம்மளுக்கு. அந்த இடத்துல போய் சொன்னால் தான் லீவ் கிடைக்கும். போய் சொன்னால் லீவ் கிடைக்கும். ஆனால் அவங்க வரணும், எனக்கு நம்மளுக்கு ஆவல் இருக்குது. ஆனால் உண்மை சொன்னால் லீவ் கொடுக்க மாட்டாங்க. இது முக்கியம். ஆனால் என்ன பண்ணனாக்கா உண்மை சொரிஞ்சு ரிக்வஸ்ட் பண்ணலாம். இப்போ தேவன்கிட்ட ஜெபிச்சுட்டு, தேவன் நான் உண்மை சொல்ல போகிறேன், ஏன்னா உங்களுக்கு வசனம் தான் கை கொள்ள போகிறேன், ஆனால் எனக்கு இதில் விருப்பம் இருக்கு, ஒரு உங்களுக்கு சித்தனா எனக்கு லீவ் கிடைக்க பண்ணுங்க. ஜபிக்கும் போது என்ன பண்ணா தேவன் கண்டிப்பாக அதை செய்வார். அன்புக்குரிய சகோதர சொல்லு. அப்போ நம்ம பார்க்குறோம், இது ப்ராக்டிக்கலாக இருக்கிறதுனால நம்ம இதோட நம்ம ஸ்டாப் பண்ணலாம். இப்போது இந்த 2 சிந்தையில் எந்த சிந்தையில் நம்ம அனுதினமும் வளருகிறவர்களாக இருக்கிறோம், நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளுக்குள்ளே சிந்தித்து கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதரர், நான் இந்த நாள் வரைக்கும், இந்த நிமிடம் வரைக்கும், கடந்த நிமிடம் வரைக்கும் நான் வீட்டில் இருக்கும்போது நான் எந்த சிந்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்குறேன், நம்ம சிந்திக்கலாம். அன்புக்குரிய சகோதர சொல்லு. இப்போது நம்ம ஆவியின் சிந்தையில் நடத்தப்படுறோமா கேள்வி நம்மளுக்குள்ளே கேட்கலாம். அல்லது ஆவியின் சிந்தையில் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருப்போம் அப்படி, ஆனால் மாம்ச சிந்தையில் நம்ம நடந்துகிட்டு இருக்கோமா கண்டுபிடிச்சிடலாம் இன்றைக்கி. அன்புக்குரிய சகோதர சொல்லு, ஒரு காரியத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேணும். அன்புக்குரிய சகோதர சொல்லு என்னன்னாக்கா, நம்ம ஆவியின் சிந்தையில் வளர்த்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா நம்ம புது சிருஷ்டி அழைக்கப்பட்டிருக்கிறது நம்ம நினைவில் வைத்துக்கொள்ளலாம். ஆவியின் சிந்தையில் வளர நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற சில காரியங்கள், என்னென்ன காரியங்கள் கொடுத்துருக்காருங்க. ஆவியின் சிந்தையில் வளர தேவனுக்கு என்னென்ன காரியங்கள் கொடுத்துருக்காங்க, ரொம்ப பேசிக்கானது தான். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். சகோதரி மட்டும் தான் பேச. வெரி குட் பிரதர். சரி, முக்கியமான விஷயமே சொல்ல மாட்டீங்களா யாருமே? முக்கியமான ஒரு காரியம். தேங்க்யூ சார். இன்னொரு முக்கியமான விஷயம் பரிசுத்த ஆவி சொன்னாங்க சிஸ்டர். எல்லாமே சரி, நீங்கள் சொன்ன பதில் எல்லாம் சரிதான். இன்னொரு முக்கியமான ஒரு வேர்டு நான் எதிர்பார்க்குறேன். எல்லாம் சரிதான் பிரதர், சரியான பதில் பிரதர். ஆனால் இன்னொரு முக்கியமான வேர்டு நான் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ சார். நானே சொல்லிடுறேன். ஜெபம். ஜெபம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதுதான் வந்து நம்ம வேதம் வாசிக்கலாம், சகோதர ஸ்நேகத்தில் ஐக்கியத்தில் இருக்கலாம், ஊழியங்கள் செய்யலாம். ஆனால் நம்ம எப்போ தான் தேவனோட அமர்ந்திருக்க முடியும், அவர் கூட சம்பாஷிக்க முடியும், ஜெபத்தில் மட்டும்தான். நம்ம ஜெபத்தில் தான் பலன் அடைய முடியும். அன்புக்குரிய சகோதர சொல்லப்போ புது சிந்தை நமக்குள்ளே வளர்கிறதுக்கு, இல்லை ஆவிக்குரிய சிந்தையில் ஒவ்வொரு நாளும் வளர்கிறதுக்கு என்ன அவசியம்னாக்கா, இது நான் இந்த காரியங்கள்லாம் இருந்தால் தான் நம்ம வளர முடியும். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த காரியங்கள் நம்ம ஒரு சரிவர நம்ம பயன்படுத்தலை, இதில் நம்ம ஃபெயிலியர் ஆகணும்னாக்கா நம்முடைய ஆவிக்குரிய அந்த வாழ்க்கையில் நம்ம பலவீனப்பட்டிருக்கோம்ன்றது புரிந்து கொள்ள. அன்புக்குரிய சகோதரர்களே, ஜெபம், இந்த ஜெபம் வந்து எப்படி இருக்குன்னாக்கா ஆவியின் சிந்தையில் வளர்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தணும். அன்புக்குரிய சகோதரர், கடமைக்காக ஜெபம் பண்ணிட்டு வரக்கூடாது. நான் இன்றைக்கி எழுந்துட்டேன், கண்டிப்பாக ஜெபிக்கணும், ஏன்னா நான் கிறிஸ்துவனாக இருக்கிறேன், அதிலும் நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன், தேவனை பற்றி அறிஞ்சிருக்கிறேன், அதனால் நான் என்ன பண்ணணும், ஜெபிச்சு தான் ஆகணும். அந்த ஒரு தாட்டில் ஜெபம் பண்ணக்கூடாது. இன்றைக்கி தேவன் கிருபையாக ஒரு நாள் எனக்கு கொடுத்துருக்குறாரு. இன்றைக்கி ஆவிக்குரிய ஜீவித்தில் என்னென்ன காரியங்களை தேவன் வளரணும் சித்தம் வச்சுருக்கிறாரோ அதில் நான் வளரணும். அது உம்முடைய சித்தமாக இருக்கட்டும். தேவனே, இந்த நாள் எனக்கு கொடுத்துருக்குறீங்க, இந்த நாள் என்னுடைய ஆவிக்குரிய ஜீவித்துக்கு வளர்ச்சிக்கு தேவையான காரியங்களை எனக்கு என்னோடய வாழ்க்கையில் அனுமதிக்க போகிறீங்க. அதை நன்மையாக பயன்படுத்திட்டு
அந்த புது சிந்தையை நான் வளர்த்து கொள்ளணும், அதுக்கான காரியங்கள் எனக்கு வடிவமைத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு இப்படியாக நம்மளுடைய ஜெபம் இருக்கும் நமக்குரிய சகோதரர். அப்போ ஜெபம் வந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிறதுக்கு ஒரு காரணியாக இருக்குன்னு பார்க்குறோம். இந்த ஜெபத்தை குறித்து பார்க்கும்போது நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார் இல்லைங்களா, நம்ம வாசிக்கிறது வேணால் மத்திய 6ஆம் அதிகாரம் 6லேருந்து 13 வசனங்கள் வரைக்கும் நமக்கு தெரியும் இல்லைங்களா, நம்ம எப்படி புது சிருஷ்டியாக இருக்கிற நாம எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு. இன்னும் நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது கூட தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம் சிஸ்டர். தானியேல் 3 வரை தேங்க்யூ பிரதர். தானியேல் 6:10. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல படிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. பார்க்குறோம் தானியேல் அவர் இருந்தது பார்க்கும்போது அடிமையாக இருக்கார் பாபிலோனில். இன்றைக்கி நம்மளுக்கு எவ்வளோ ஃப்ரீடம் இருக்குது பாருங்கள் தேவனை தொழுது கொள்றதுக்கு. ஆனால் தேவனை தொழுது கொள்ளக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. அப்படி போட்டிருந்தாலும் அந்த சட்டம் வந்து தேவனுக்கு விரோதமானதுன்றதுனால அந்த சட்டத்துக்கு அவர் கீழ்ப்படியலை. 3 வேளை ஜெபம் பண்ணுறாரு. அவருக்குள்ளே எந்த அளவுக்கு ஒரு உற்சாகம், தேவன் மேலே எந்த அளவுக்கு ஒரு பயபக்தி இருந்தாக்கா அவர் தொடர்ந்து என்ன பண்ண அதுக்கு ஒரு பழக்கப்படுத்தி கொண்டு இருக்கார். அப்போ அந்த பழக்கம் எப்படி இருந்திருக்குன்னா அவங்க தாய் தகவல் மார்க்கெட்டு தான் வந்திருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பழக்கம் நோக்கிட்டு இருக்குங்களா, தேவனை ஆர்வமாக தேடி ஏதோ ஒரு வேலையில் இருக்கிறோம், முடிச்சு உடஞ்சோடனே எப்போ எனக்கு ஒரு 5 நிமிஷம் கிடைக்கும் எங்கள் அப்பா கிட்ட பேசுகிறதுக்கு. ஒரு ஆஃபீஸில் வேலை முடிச்சு வர எந்த டைம் நம்ம கிடைச்சா ஒரு 5 நிமிஷம் கிடைச்சா அந்த டைமில் நம்ம போய் பேச முடியுமா? இப்போ நம்ம ரொம்ப பிடிச்சவங்க வந்தாக்கா நம்ம எப்படி எதிர்பார்த்து வருவாங்க, ஒரு வேலையில் இருந்தோ வெளியில் இருந்தோ ரொம்ப நம்மளுக்கு வேண்டியவங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப ரொம்ப ஸ்நேகிதர், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. அவருக்கு ஒரு குறிப்பிட்ட டைமில் அவர் ஃப்ளைட் டைம் இந்த டைம் வரைக்கும் தான் இருப்பார், போயிடுவார். அவர் ஒரு நிமிஷமாவது நம்ம கண்ணில் பார்த்து பேசலாமான்னு சொல்லிட்டு ஒரு ஆவலோடு வருவோம் இல்லைங்களா நம்ம. அதுபோல் நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம் வருத்தங்கள் இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விடுவிக்கணும்னா அவரோட சமூகத்துக்கு போகணும். அப்போ ஒரு 5 நிமிஷம் கிடைச்சாலும் 2 நிமிஷம் கிடைச்சாலும் நம்ம உற்சாகமாக நம்ம பேசுகிறது யாருக்கிட்டனாக்கா நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ இல்லை வேலை சில ஒரு மேனேஜர்கிட்ட பேசலை, தேவன்கிட்ட பேசுகிறோம். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்கலனாக்கா ஒரு சிஎம் கிட்ட நம்ம பேசணும்னா எந்த அளவுக்கு ஒரு பயத்தோடு பேசுவோம், ஒரு கேஷுவலாக பேசுவோமா? ஒரு பிரைம் மினிஸ்டர் நம்ம பார்க்குற வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு, அது மாதிரி ஒரு சூழல் அமைஞ்சிருச்சு நம்ம வாழ்க்கையில். ஒரு 10 நிமிஷம் நம்மளுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்குது அவர்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து அப்படின்னாக்கா அது குறித்து எத்தனை நாள் நம்ம ஒரு அது தியானமாக இருப்போம். இந்த வார்த்தைகள் பேசணும், ஒரு பயம் இருக்குல்லையே நம்மக்கிட்ட, அந்த ஒரு பயம் இருக்குங்களா தேவனோட சமூகத்தில் போகிறதுக்கு. ஏன்னா சர்வலோகத்திற்கும் ராஜா அவர்கிட்ட போகும்போது நம்ம எப்படி கேஷுவலாக போகிறோமா, பயத்தோடு போகிறோமா, அவர்கிட்ட எப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்ம வைக்கிறோம். சாலமோன் ஞானி சொல்லும்போது உன்னுடைய வார்த்தைகள் சுருக்கமான இருக்கணுன்றார். ஏன்னா எல்லாத்தையுமே அவர் தெரிஞ்சிருக்கார், உனக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சிருக்கா. அப்போது உங்களுடைய வார்த்தை ஜெபம் வந்து சுருக்கமாக இருக்கணும், ரொம்ப ஞானமாக இருக்கணும், சரியான நோக்கத்தோடு இருக்கணும் அப்படின்றாரு. இப்போ நம்மளோட ஜெபம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அந்த ஒரு ஜெபம் வந்து நம்முடைய ஆவிக்குரிய சிந்தைக்கு வளர்ச்சிக்கான ஒரு ஜெபமாக இருக்கணும் அப்படின்னு கூட பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர் சொல்ல. அடுத்து வந்து பார்க்குறோம் வேத வாசிப்பு. சகோதரர் சொன்னாங்க தனிப்பட்ட விதத்தில் நம்ம சபையில் இருக்கும்போது நம்ம வேதம் வாசிச்சிடுவோம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உட்காரும்போது வேதம் வாசிப்போம். ஏன்னா வேதத்தை திறந்து வாசிக்கலாம் பார்ப்பாங்களே, அந்த ஒரு பயத்தோடு நம்ம வேதம் வாசிக்கலாம். ஆனால் தனிப்பட்டு இருக்கிற சமயத்தில் நம்ம வேலை முடிச்சோ இல்லை இப்போது வீட்டில் சகோதரில் இருக்கிறாங்க, வேலையெல்லாம் முடித்த பிற்பாடு நம்மளுக்கு கிடைக்கிற அந்த ஒரு ½ அன் ஹவரில் 1 ஹவரில் நம்ம வேதத்தில் சில பகுதியில் நம்ம தியானிக்கலான்னு ஒரு ஆர்வம் வருதுங்களா? இல்லை டிவி ஆன் பண்ணிவிட்டு நம்ம இதெல்லாம் பார்க்கலாம், இல்லை ஏதாவது ஒரு சகோதரிகிட்ட ஃபோன் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட பேசலாம், இல்லை பொழுதுபோக்காக எங்கன்னா வெளியே போயிட்டு வரலாம், இல்லை கொஞ்ச நேரம் தூங்கலாம். டயர்டாக இருக்க கண்டிப்பாக கொஞ்சம் தூங்கி தான் ஆகணும். ஏன்னா டயர்டாக இருந்தே நம்ம எந்த வேலையும் செய்ய முடியாது, அது ரொம்ப சோர்வில் கொண்டு போயிடும். நம்மளுக்கு கிடைக்கிற சமயத்தில் நம்ம வேலையெல்லாம் முடித்து கொஞ்சம் டயர்டாக இருந்து ரெஸ்ட் எடுத்துருப்போம், கிடைக்கிற சமயத்தில் வீணாக நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த டைமை நம்ம என்ன பண்ணணும்னாக்கா தேவனுடைய காரியங்களுக்கு ஒரு வேத தியானத்துக்கு நம்ம கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு தனிப்பட்ட வேத தியானத்தில் நம்ம இருக்கிறோமா சிந்திக்கலாம்.
ஈசாக்கு என்ன பண்ணுறேன்னா சாயங்கால வேளையில் தியானம் பண்ண போய் வந்திருந்தாங்களா ரெபேக்கா வர சொல்ல. அப்போ வந்து பழக்கப்படுத்தியிருந்தாங்க. அப்போது அது பட்டு தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொருவரும் வேதத்தை வந்து தேவனோட சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து அதை படித்து அந்த தியானம் இருக்க அந்த பழக்கம் இருக்கணும். இது வந்து நம்ம ஆவிக்குரிய ஜீவிதத்தை வளர்கிறதுக்கு ஒரு காரணியாக இருக்க அன்புக்குரிய சகோதர சோழர். நம்ம ஆல்ரெடி வாசித்த வசனம் தான், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் என்ன பண்ணுவான்? ஆமாம். அப்போ அவங்க எப்படி இருக்காங்கனாக்கா, நீர்க்காலின் ஓரமாக நடப்பட்ட மரத்தை போல அந்தந்த காலத்தில் அவர்கள் கனி கொடுப்பாங்க. இப்போ அந்தந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு தேவையான குணலட்சங்கள் வந்து அவங்கக்கிட்ட பிறக்கும். அநேகருக்கு நறுமணமாக அவங்க இருப்பாங்க என்று கூட பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சோழர். அடுத்து பார்க்கும்போது கூட சகோதர சோழர் அநேகமாக சொன்னது தான். நம்ம அதுக்கான ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். சபை ஐக்கியம் அல்லது சகோதர ஐக்கியம். சங்கீதம் 133 சங்கீதம் 1-3 வசனம் வரை. சங்கீதம் 133 சங்கீதம் 1 இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். தேங்க்யூ சார். பார்க்குறோம் சபை ஐக்கியம் இல்லை சகோதர ஐக்கியத்தை எந்த அளவுக்கு வர்ணிக்கிறார் பாருங்கள் சங்கீதக்காரன். அங்கே ஜீவனும் அந்த சமாதானம் இருக்குங்களா சபை ஐக்கியத்தில். இப்போ சகோதர ஐக்கியம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுக்குள்ளே ஒரு அனல் வரணும், நம்ம சத்தியத்தில் வளரணும், ஆவிக்குரிய சிந்தையில் வளரணுன்னாக்கா சபை கூடிகை வந்து நம்ம விட்டு விடக்கூடாது அன்புக்குரிய சகோதர சோரில். நம்ம அநேகமாக வந்து பார்க்கும்போது கூட உலக ஐக்கியங்களை விட சபை ஐக்கியத்தை விரும்பணும். நம்ம சண்டேஸில் மட்டும் கூடி வரோம். சில இடத்துல சகோதரர்கள் வந்து வாராந்திர நாட்களில் கூட கூடி வராங்க. அப்போது அந்த நாட்கள் பார்க்கும்போது கூட இப்போ நம்ம 10 மணிக்கு கூடிக்க ஆரம்பிக்குதுனாக்கா ஒரு 2 ஹவர் இல்லை 1.5 ஹவர் இருக்குங்களா. இதுதான் வந்து சபை ஐக்கியம். இந்த இடத்துல வந்து ஒரு சகோதரர் வருவார், அவர் போதிச்சுட்டு போயிடுவார். மற்ற கூடி வந்திருக்கிற சகோதரர்கள் எத்தனை மணி நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம்? பேசணுன்னா நம்ம மற்ற காரியங்களை பேசிட்டு உலக காரியங்களை சத்தியத்தை குறித்த காரியங்களில் ஐக்கியப்படுறதுக்கு எவ்வளோ நேரம் நம்ம பேசுகிறோம்? நம்ம சிந்திக்கலாம் அன்புக்குரிய சகோதர ஐக்கியம் இதுதான். நம்ம சாப்பிட்டீங்களா பிரதர், என்ன ஆச்சு, உங்கள் பையன் எப்படி இருக்காங்க, என்ன படிச்சுட்டு இருக்காங்க, என்ன வேலை பண்ணுறீங்க, ஒர்க் இருக்குங்களா இல்லையா, இதுதான் நம்ம அதிகமாக பேசுவோம் இல்லைங்களா. ஆனால் அப்படி இல்லைங்க. சகோதர ஐக்கியன்றது ஆவிக்குரிய காரியங்களை பரிமாறிக்கொள்வதற்கு தான். இதுக்காக தான் அந்த நாட்களில் வந்து அநேக இடங்கள் வந்து சகோதர வந்து கூடி வந்து அந்த நாட்களில் டின்னர் பண்ணி அப்பம் பிட்டு என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு மீட்டிங் நடத்தினாங்க. இப்போ நம்ம கன்வென்ஷன் சொல்கிறீங்களா, அது போல் அந்த நாட்கள் நடந்தது அப்போஸ்தலர்கள் வாழ்ந்த நாட்களில். அப்போது நாம் எப்படிப்பட்ட ஒரு சபை ஐக்கியத்தில் இருக்கிறோம் சிந்திக்கலாம். நம்முடைய சபை ஐக்கியம் என்பது ஆவிக்குரிய காரியங்கள் நம்ம பரிமாறப்படுதா, இல்லை நம்ம ஒருவேளை விட்டால் போதும் வீட்டு காரியங்களை பார்க்குறதுக்காக ஒரு வேலை காரியங்களை அந்த சிந்தனையில் இருக்கிறோமா? ஒருவேளை நம்ம இங்கே ப்ரெசென்ட் இருக்கிறோம், பாடி இங்கே இருக்குது, மைண்டு வந்து மற்ற காரியங்களை சிந்திட்டு இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா ஆவிக்குரிய சிந்தையில் இங்கே ப்ரெசென்ட்டில் இல்லைன்னு அர்த்தம். இப்போ ஆவிக்குரிய காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம மாம்ச காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம். அந்த வேலை அங்கே முடிச்சுட்டு வந்துட்டோம், எத்தனை மணிக்கு போகணும், சப்ஜெக்ட் எத்தனை மணிக்கு முடிப்பாருன்னு தெரியல, முடிச்சிட்டா சீக்கிரம் போயிடலாம், இப்படி ஒரு யோசனை. இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் கூட போனால் இந்த மாதிரி ஒரு விளையாட்டு இருக்குது, இந்த மாதிரி காரியம் நம்ம சிந்திக்கிறோம் அப்படின்னாக்கா அப்போது நம்ம எதில் வழிநடத்தப்படுறோம்? நம்ம சிந்திக்க அன்புக்குரிய சகோதர சோரில் மாம் சிந்தையில் நம்ம வழிநடத்தப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சோர். அப்போது சபை ஐக்கியம் சகோதர ஐக்கியம் வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுனாக்கா அந்தளவுக்கு முக்கியத்துவமானது. சங்கீதம் அந்தளவுக்கு வர்ணிச்சிருக்கார் பாருங்கள். அது ஆரோன் சில வடித தைலத்துக்கு ஒப்பாக இருக்குது. அப்போது இந்த சபை ஐக்கியத்துக்கு நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம மற்ற ஐக்கியங்களை விட, உலகத்தில் இருக்க ஐக்கியங்களை விட நம்மளோட ஐக்கியம் எதில் இருக்கணும்னாக்கா சபை சகோதர பரிசுத்தவான்களோடு நம்ம ஐக்கியமாக இருக்கணும் அப்படி கூட பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சோரில். அடுத்து பார்க்குறோம் ஊழியங்கள். இந்த காரணங்கள் எல்லாமே வந்து நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்கிறதுக்கான காரணிகள். ஊழியங்கள் பார்க்கும்போது கூட நம்ம தெரியும், அறுவடை ஊழியங்கள் இருக்குது, போதக ஊழியம், மூப்பர்லாம் ஊழியம் செய்கிறாங்க, உதவிக்காரில் ஊழியம் செய்கிறாங்க. இப்போது இந்த ஊழியங்கள்லாம் இருக்குது. இப்படிப்பட்ட ஊழியங்கள் நம்ம ஈடுபடும் போது என்ன பண்ணலாம்னாக்கா தேவனுக்கு நம்ம ஊழியம் செய்கிறோம், அதே சமயத்தில் ஆவிக்குரிய காரியங்களில்
வளர்வதற்கு இந்த காரணங்கள்லாம் நம்மளுக்கு உதவியாக இருக்குது அன்புக்குரிய சகோதர சொல்ல. இப்போ இப்படியா இருக்கும்போது நம்ம இதெல்லாம் எதுக்கு நேரம் நம்மளை வழி நடத்துதுனாக்கா, ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இதெல்லாம் செய்யும்போது நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குனாக்கா ஒரு நெருக்கமாக இருக்கும். எங்கேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. யாரும் ஒரு ப்ரோக்ராம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கூப்பிட்றாங்க, இல்லை சொந்தக்காரர் கூப்பிட்றாங்க, ஆனால் போக முடியாது. அவங்ககிட்ட நிறைய எதிர்ப்புகள் வரும். ஒரு நெருக்கப்பட்ட நிலைமையிலே இருக்கிறோம். அது குறித்து அந்த வசனம் சொல்லுது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கிறது, அது கண்டுபிடிக்கிறது. தேங்க்யூ பிரதர். அப்போது ஜீவனுக்கு போகிற இந்த வாசல், அப்போது நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம். நம்மளோட வழி எப்படி இருக்குன்னா ரொம்ப நெருக்கமாக இருக்கும். ரொம்ப நெருக்கப்படுவோம். அனுதினமும் நெருக்கப்படுவோம். யார்கிட்ட சரியாக பேச முடியாது. அதே நம்ம மாம்ச சிந்தையில் போனால் நம்மளுக்கு ரொம்ப வழி எப்படி இருக்குனாக்கா ரொம்ப விசாலமாக இருக்குது. எவ்வளோ நேரம்லாம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் ஆவிக்குரிய சிந்தையில் வரும்போது நிறைய போராட்டங்கள், எதிர்ப்புகள் வரும். உலகத்தில் வீட்டில் வரும், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வரும், மனைவியிலேருந்து வரலாம், இல்லை மனைவி கணவர்லேருந்து போகலாம், பிள்ளைகளுந்து நெருக்கங்கள் வரும். இந்த மாதிரி நெருக்கம் வரும். அப்போது ஜீவனுக்கு போகிற வாசல் வந்து எப்படி இருக்குனாக்கா அது ரொம்ப நெருக்கமாக இருக்குது. வழி ரொம்ப விசாலமாக இல்லை, குறுகலாக இருக்குது அப்படின்னு கூட பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதர சொல்லு. அப்போ இவை அனைத்தும் பார்க்கும்போது கூட ஆவியின் சிந்தையில் நாம் வளர்கிறதுக்கு நம்முடைய நோக்கம் எப்படி இருக்கணும்னாக்கா சரியான திசையில் இருக்கணும். அப்போது ஆவியின் சிந்தையில் வளர நம்மளுடைய நோக்கம் எப்படி இருக்குது, இதெல்லாம் சரியாக சிந்தித்து நம்ம சரியான பாதையில் வளர இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோமான்னு பார்க்கலாம். ஜபத்தில் நம்முடைய வாழ்க்கை ஜபஜீவம் எப்படி இருக்குது, தனிப்பட்ட அந்த வேத தியானம் எப்படி இருக்குது, அடுத்து சகோதர ஐக்கியம் எப்படி, இதெல்லாம் அந்த கிருபையில் கொடுத்துருக்காரு, இதெல்லாம் நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்கோம், சகோதர ஐக்கியத்தை எப்படி பயன்படுத்துகிறோம், நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியங்கள் நம்ம எப்படி பயன்படுத்திகிட்டு இருக்கோம் பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. ஒருவேளை நம்ம இதெல்லாம் சரியாக பயன்படுத்தலைன்னா நம்ம ஒரு வசனம் நம்மளை திட்டுற மாதிரியே இருக்கும். இருந்தாலும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 1:21 வாசிக்கலாம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. தேங்க்யூ சிஸ்டர். பார்க்கலாம் நம்ம திட்டுற மாதிரி இருக்குங்களா, என்ன திட்டுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த சப்ஜெக்ட் தியானிக்கும் போது நிறைய திட்டு எனக்கு தான் வந்தது. அப்போது முதலாவது என்னன்னாக்கா இந்த வசனம் பேசுகிற உங்களுக்கு கிடையாது, முதலாவது அது எனக்கு தான் பொருந்தக்கூடியதாக இருக்குது அன்புக்குரிய சகோதரர்கள். அப்போது நம்ம சிந்தனையில் வீணராக இருக்கக்கூடாது. தேவனை அறிந்து நாம் என்ன பண்ணோம், அவரை மகிமைப்படுத்தாமல் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகளை நம்ம சரியாக பயன்படுத்தணும். ஜெபிக்க டைம் இருந்தும் நம்ம ஜெபிக்காமல் இருக்கக்கூடாது. ஜெபிக்கிறதுக்கு எனக்கு டைமே இல்லை பற்றி யாராவது சொல்ல முடியுங்களா? சொல்ல முடியாது. ஏன்னா எப்படியும் ஒரு மினிமம் 6 மணி நேரம் 5 மணி நேரம் தூங்கும் இல்லைங்களா? ஒர்க்கு ஃபுல் அப்படியே ஒரு ஷிப்கனில் ஒர்க் பண்ணாலும் இல்லை ஒரு ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணாலும் தூங்குறதுக்கு மினிமம் ஒரு 4 ஹவர் 5 மணி நேரம் கொடுப்போம். அதில் ஒரு 1/2 ஹவர் கொடுக்கலாமே. அதே போல் வேத தியானத்துக்கு கொடுக்கலாம். இதெல்லாம் பலவந்தப்படுத்தி தான் கொடுக்கணும். அது நம்ம கொடுக்க அது பழக்கமாயிடும். அதுக்கான காரியங்கள் கூட என்ன பண்ணால் தேவன் ஒழுங்குபடுத்த ஆரம்பிச்சிடுவார் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னாக்கா, ஃபாலோஅப் ஸ்டடி கேட்கும்போது இப்போது நான் கேட்கும்போது உலக காரியங்களே அந்த 6 நாள் சேர்ந்தாலும் அந்த குறிப்பாக அந்த ஃபாலோஅப் ஸ்டடியில் எனக்கு எந்த வேலையுமே வராது. அன்றைக்கி ரொம்ப ஃப்ரீ ஆகிடுவேன். அன்றைக்கி எப்படின்னாக்கா கரெக்டாக அந்த டைமுக்கு அட்டென்ட் பண்ணிவிட்டு போயிடுவேன். அதே அந்த வீக்கில் திரும்ப அந்த ஸ்டடி திரும்ப படிச்சுட்டு தியானிச்சுட்டு எதனா கேள்வி இருந்தால் அதெல்லாம் மொத்தம் தியானித்து வருகிற வாரத்தில், ஏன்னா வீக்லி 1 days தான் நடக்கும் பேசிக் ஸ்டடீஸ், திரும்ப அந்த கேட்போம். அந்த 1 year எப்படி இருக்குன்னா அந்தளவுக்கு ஃப்ரீயாக வச்சுட்டார் தேவன். அப்போது நம்மளுடைய வாஞ்சியை பார்க்குறாரு. நம்ம வாஞ்சி எந்த அளவுக்கு இருக்கோ மற்ற காரியங்கள் எல்லாமே தேவன் ஒழுங்குபடுத்துவார். கண்டிப்பாக ஒழுங்குபடுத்துவார் இல்லைங்களா? அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா அது காரியத்தில்? அதாவது வசனம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேரும்போது மற்ற காரியங்கள் எல்லாத்தையும் கூட அவர் சேர்த்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம முயற்சிக்கு செய்யணுங்க. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதி தேரும் முயற்சி செய்யும்போது இது நம்ம சிந்தையில் ஃபஸ்ட்டு வரணும். அதில் நம்ம சிந்தித்து அதை பற்றி பேசிக்கொண்டே இருந்து அதை செயல்படுத்த ஆரம்பித்த ஒரு ஸ்டெப் வச்சா போதும். நம்மளுக்கு முன்னாடி 1000 இல்லை கிலோமீட்டருக்கு வழிகளை தேர்ந்தெடுத்து தேவன் வல்லமையில் வராருக்கார். ஒரு ஸ்டெப்பு தான் நம்மளுக்கு எப்படி சொல்கிறதுனாக்கா ரொம்ப கருகலாக இருக்கும்.
இப்போ அன்றைக்கி இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி ஒரு வழியே இல்லாத அந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டாங்க, ஆனால் செங்கலில் பிளந்தார் இல்லைங்களா தேவன். அதுபோல் நம்மளுடைய சுச்சுவேஷன் கூட அப்படி இருக்கலாம். எனக்கு வழி வாசலே திறக்கல பிறகு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறேன், அடுத்த நாளில் எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, அந்த ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கலாம் நம்ம. ஆனால் தேவனுடைய காரியங்களும் இப்படி இருந்தாலும் நம்மளுக்கு இருக்கிற பலத்தில் கிதியோன் போல் நீ இருக்கிற பலத்தோடு போ சொன்னார் இல்லைங்களா. அதுபோல் நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு முயற்சி செய்தால் போதும், தேவன் அது எல்லாமே வந்து அந்த பனி போல் விலக பண்ணிடுவார். இந்த விசுவாசம் நம்மளுக்குள்ளே இருக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. இப்படி ஒருவேளை இல்லாமல் நம்ம சிந்தனையில் வீணராக இருக்கக்கூடாது. நம்மளுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்குது இந்த வசனம். மாறா நம்ம இந்த காரியங்கள் எல்லாமே வந்து நம்ம ஜெபம், நான் டெய்லி ஜெபம் பண்ணுறேன் பிரதர், நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக நான் வேதம் வாசிக்கிறேன், சகோதர ஐக்கியம் இருக்குது, சபை கூடிக்கு நான் தவறாமல் வந்துடுறேன் ஒவ்வொரு வீக் டேஸ்லேயும். அதே போல் ஊழியங்களும் நான் ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்ருக்கேன். இது வந்து நம்ம ஒருவேளை கடமைக்காக செய்கிறோமா, இல்லை உண்மையான உள்ளான தேவன் மேலே இருக்கிற அன்பில் செய்கிறோமா, இது நம்ம சிந்திக்கலாம் அன்புக்குரிய சகோதரர். இதுலேயும் சகோதரர் சொல்லும்போது இதுலேயும் ஒரு வஞ்சனை இருக்குங்களா. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குனாக்கா ஆவியின் சிந்தை போல் தெரியும், ஆனால் அது மாம்ச சிந்தையில் செஞ்சுட்ருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்களுக்குள்ள ஒரு பெருமை வந்துட்டு சொல்கிறாங்க, ஜெபிக்கத்தில் பெருமை. எக்ஸாம்பிள் சொல்லும்போது இந்த ஆயக்காரன் பரிசெயர் வந்து ஜெபம் பண்ணுவாங்க இல்லைங்களா, நான் வாரத்தில் இத்தனை வேலை உபவாசம் இருக்கிறேன், தான தர்மம் பண்ணுறேன், இதெல்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப அது பெருமை பற்றி சொல்லிகிட்டு இருப்பார். அந்த ஆயக்காரன் வந்து தலையை மேலே இருக்கிறதுக்கு பார்க்காம வானத்துக்கு நேராக குனிஞ்சு மனம் கசந்து இருதயம் நொந்து அவரை ஜெபம் பண்ணுவார். அந்த ஜெபம் அங்கீகரிக்கப்படுது. அப்போது நம்முடைய ஜெபமாகட்டும், அந்த தனிப்பட்ட வேத வாசிப்பு இல்லை தியானம், சகோதர ஐக்கியம் எப்படி இருக்குன்னாக்கா எந்த நோக்கத்தில் இருக்குன்னு பார்க்கணும். இதெல்லாம் வந்து ஆவிக்குரிய ரீதியில் வளர்வதற்காக தான் நம்ம யூஸ் பண்ணணுமே தவிர அதில் நம்ம பெருமை வரக்கூடாது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. இது ஒரு வஞ்சகமான விஷயம். அதுபோல் நமக்குள்ளே எதனா இருக்குன்னா தேவனோட சமூகத்தில் நம்ம ஜெபித்து அந்த காரியங்களை சரி செய்து கொள்ளலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் சிந்தை எப்படிப்பட்ட சிந்தை நமக்குள்ளே இருக்கணும், குறிப்பான சிந்தை என்றால் என்னென்னு பார்த்தோம். அதில் வந்து மாம்ச சிந்தை, ஆவி சிந்தை பார்த்தோம். இப்போது நம்மளுக்கு ரோல் மாடல் யாருன்னா இருக்காங்களா, அவரை குறித்து பார்த்துடலாங்களா. அவரை குறித்து பார்த்து பாடத்தை முடிக்கலாம். அவர் குறித்து அதிகமாக தெரிஞ்ச வசனம், இப்போ நம்ம இது வரைக்கும் கேட்ட வசனமும் தெரிஞ்ச விஷயந்தான், ஆனால் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக போகிறோம். ஏன்னா நம்ம நிறைய வசனங்களை வாங்கிட்டாலும் உங்களுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு. ஒரு எக்ஸாம் இருக்குது, ஒரே ஒரு கேள்விக்கு பதில் எழுதணும். கிட்டத்தட்ட அந்த பதில் எழுதணுன்னாக்கா ஒரு 4-5 பக்கங்கள் ஆகும். அவ்வளோ பேஜ் எழுதுறது படிச்சிடுறாங்க, எழுதி முடிக்கிறாங்க. இது மாதிரி ஒரு 10 சகோதரர்கள் எழுதுகிறாங்க. 10 சகோதரர்கள் 9 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு 3 பக்கம் இல்லை 4 பக்கம் ஃபுல்லாக எழுதி முடிக்கிறாங்க அந்த பதிலை புக்கில் இருக்கிற மாதிரியே. ஆனால் ஒரு சகோதரர் என்ன பண்ணுறேன்னாக்கா ஒரே ஒரு பக்கத்தில் 4-5 வரி மட்டும் தான் எழுதியிருக்காரு. யாருக்கு அதிகமாக மார்க் வருங்க? கரெக்ட், 2 பேரும் சகோதர சர்வீஸ் கரெக்டு தான். என்ன விஷயம்னாக்கா இந்த 4-5 பக்கங்கள் படிக்கிறதுக்கு அந்தளவுக்கு பொறுமை இருக்குமான்னு தெரியாது கரெக்ட் பண்ணுறவங்களுக்கு. அந்த சரியான காரியங்களை தேடணும், அவர் பொறுமையாக படிக்கணும். ஆனால் 4-5 வரி இருக்குது பாருங்கள், அதுக்கு தேவையான வேர்டு கரெக்டான அந்த பொருளோடு நம்ம எழுதியிருந்தால் அந்த 4 வரிக்கே அவங்க டிக் பண்ணிவிட்டு அதுக்கான முழு மதிப்பை கொடுத்துருவாங்க அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. அப்போது நம்ம ஒரு வசனத்தை தியானிக்கிறோம், நிறைய சப்ஜெக்ட் கேட்குறதுனா கூட நம்மளுக்கான தேவையான கருப்பொருளை நம்ம எடுக்கும் போது அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அன்புக்குரிய சகோதரர்கள். அதுபோல் கிறிஸ்துவ இடத்துலேருந்து நம்ம அப்படிப்பட்ட ஒரு சில காரியங்களை மாற்றம் நம்ம எடுத்துக்கலாம் அன்புக்குரிய சகோதரர்கள். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் குறித்து நம்ம என்ன தெரிஞ்சிருக்கிறோம்? இதுலேயும் கேள்வியா பிரதர்? தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். எல்லாமே சரியான பதில் சிஸ்டர். தேவனுடைய தெய்வீக திட்டம், அதில் அவருடைய பங்கு இன்னும் குறிப்பாக சொல்லணுனாக்கா நானே சொல்லிடுறேன்னு, டைம் குறுகலாக இருக்குது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார்னா லோகோஸாக இருந்தார். அப்புறம் மாம்சத்தில் வந்தார் ஆதாமுக்கு ஈடுபலியை கொடுக்கறதுக்காக. இப்போது அதை கொடுத்து பிற்பாடு தெய்வீக சுபாவத்தில் இருக்கார். 3 சுபாவில் இருக்குங்களா, லோகோஸாக இருந்தார், மாம்சத்தில் வந்தார், இப்போ தெய்வீக சுபாவத்தில் இருக்கார். இந்த 3 நிலைகளிலும் அவர் எப்படி இருந்தார்னா, அவரோட சிந்தை எப்படி இருந்ததுன்னா பிதாவு சித்தத்தை செய்கிறது தான் அவர் சிந்தையாக இருந்தது, அதுதான் ஒரு விருப்பமாக இருந்தது.
எப்பவுமே பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இதில் எந்த இடத்துலையாவது மாறுதல் இருக்குங்களா? லோகஸாக இருந்த போதும் சரி, மாம்சம் வந்த போதும் சரி, இப்போவும் சரி, எந்த இடத்துல மாறுதலே இல்லை. அதனால தான் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அடுத்து பார்க்கும்போது பிதாவாகிய தேவன் அவரை அந்த பூமிக்கு அனுப்பும்போது எப்படி அனுப்பிச்சிட்டாருனாக்கா ஒரு ராஜ குடும்பத்தில் பிறக்க வச்சிருக்கலாம் இல்லைங்களா? ஆனால் ஏன் ஏழ்மையான குடும்பத்தில் பிறக்க வச்சார்? இப்போ நம்மளோட பிள்ளைகளை கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்ப்போமா, இல்லை நல்ல இங்கிலீஷ் மீடியம் இருக்க கற்றுக் கொடுக்குற அந்த ஸ்கூலில் சேர்ப்போமா? கவர்மெண்ட் ஸ்கூலு பிரதர் கவர்மெண்ட் ஸ்கூல் சொல்கிறார், புரிஞ்சுக்கிட்டார். அப்படின்னாக்கா அவருடைய சிந்தை எப்படி இருக்குனாக்கா, என்னுடைய குமார் இந்த நிலைமையில் வச்சாலும் என்னோட சித்தத்தை செய்வார். நம்ம பேசிக்காக சிந்திப்போம், கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸ்டடி அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டாங்க, இங்கிலீஷ் நாலேஜ் வராது, அவங்க ஃப்யூச்சர் பாதிக்கும்னு சொல்லிட்டு நம்ம எப்படின்னா அவங்க ஃப்யூச்சர் பற்றி யோசனை பண்ணி நம்ம ப்ரைவேட்டில் அதுலேயும் நல்ல கோச்சிங் இருக்கிற இடத்துல தான் நம்ம இப்போ ஒரு பிள்ளை எதுவுமே சேர்க்கணுனாக்கா 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம விசாரிக்க ஆரம்பிப்போம். விசாரித்து நல்ல ஒரு இதெல்லாம் சேர்ப்போம். ஆனால் பிதாவாகிய தேவன் என்ன பண்ணாருனாக்கா, நிறைய செல்வந்தர் குடும்பங்கள் இருந்திருக்கு இஸ்ரேலில். அதே இடத்துல ஒரு வேதபாரர் வீட்டிலையோ இல்லை பரிசேயர் வீட்டிலையோ அவர் பிறந்திருக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. தேவன் எப்படி பாருங்கள், அவருடைய சிந்தை எப்படி இருக்கு பாருங்கள். என்னுடைய குமாரன் ரொம்ப தாழ்மையான இடத்துல இருக்கணும், அந்த இடத்துல அவர் வளரணும், தாழ்மையை கற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு தாழ்த்திருக்கார் பாருங்கள். அந்த இடத்துலையும் அவரோட சிந்தை எப்படி இருக்குனாக்கா, நம்ம அந்த லெவலில் இருந்துடும், பிரதான ஒரு தூதனாக இருந்தோம், இன்றைக்கி நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு எதனா வருத்தப்பட்டாருங்களா? இன்றைக்கி நம்ம வருத்தப்பட்டிருக்கீங்களா? எனக்கு இந்த நிலைமை இருக்குது, நான் இப்படி இருந்தால் இப்படி சந்தோஷமாக இருந்திருப்பேன். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எந்த இடத்துலையும் ஃபீல் பண்ணதே இல்லை. ரொம்ப வறுமையான ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருந்தார். நம்மளை போல தான் ஆகாரத்தை உட்கொண்டு இருந்தார், நம்மளை போல தான் வாழ்ந்தார், பாவிகள் மத்தியில் தான் அவர் வாசமாக இருந்தார். ஆனாலும் என்னன்னாக்கா அவர் வருத்தப்படவே இல்லை. அடுத்து பார்க்கும்போது கூட இந்த 12 வயதில் அவர் அந்த வேதபாரர் மத்தியில் தேவாலயத்தை பேசும்போது கூட அவருடைய சிந்தை எப்படி இருக்குதுனாக்கா, முதலாவது இப்போ நம்ம பேசுகிறத அவங்க கவனித்து அதுக்கப்புறம் தான் அவர் பதில் சொல்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் கேரக்டராக எடுக்கிறோம். இப்போது நம்ம கூட நம்ம உரையாடும் போது மற்ற ஆப்போசிட் விஷயத்தில் ஒரு சகோதரி என்ன சொல்கிறாங்கன்றத நம்ம முதல்ல கேட்கணும். கேட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பதில் சொல்லக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் நம்ம ஒரு ஆவிக்குரிய காரியங்களை நம்ம எடுத்துக்கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதர கேரக்டர் வைஸாக. அடுத்து நம்ம பார்க்குறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று தேசத்தின்படி ஊழியத்தை தொடங்கினார்கள் இல்லைங்களா? அப்போது அவர் சிந்தை எப்படி இருந்ததுனாக்கா, குறித்து அந்த ஞானஸ்நானம் பெற்ற உடனே ரொம்ப விரைவாக தேவனுடைய ஊழியத்தை செய்யறதுக்கு முற்பட்டாரா அப்படின்னாக்கா நீங்கள் சொல்லலாம். ஞானஸ்நானம் பெற்று உடனே அவருக்கு ஊழியம் ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்களா? வெரி குட் பிரதர், வெரி குட் பிரதர். அப்போது ஞானஸ்தானம் பெற்ற பிறகு குறிப்பாக அவருக்கு முன்னாடி ஒரு ஊழியம் போயிட்டு ஞாபகம் இருக்குங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முன்னாடி யார்? யோவான் ஸ்நானகன். அவருடைய ஊழியம் அந்த எண்டாவது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணாருங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. யோவான் ஸ்நானகன் வந்து அந்த மத தலைவர்களால் ஒரு முறை அவரை காவல் வைப்பாங்க. அந்த காவல் வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு. ஏன்னா அவர் வந்து வழி ஆயத்தம் பண்ணணும். நான் தேவனுடைய குமாரன், நான் ஞானஸ்நானம் பெற்றுட்டேன், நானும் வந்து நீங்கள் ஒரு பக்கத்தில் உபதேசம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது, மனம் திரும்புன்னு சொல்லிட்டு நானும் ஒரு பக்கம் ஊழியம் செய்யணும். அவர் உடனே ஸ்டார்ட் பண்ணல. நிதானமாக தேவனுடைய அந்த நேரத்துக்காக காத்திருந்தார். அப்போது நம்மளும் இதில் காரியம் இருக்குது, நம்முடைய ஊழிய காரியங்களில் அப்படியா தேவனுடைய நடத்தல் வர வரைக்கும் சில ஊழியங்கள் வந்து நம்ம காத்திருந்து செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்கள், இப்போ தேவன் ஒரு காரியத்தை அனுமதிக்காத நம்ம செய்கிறோம்னாக்கா அது தேவன் சித்தத்துக்கு உட்படாத ஒரு ஊழியமாக இருக்கும். அதில் நம்மளுக்கு ஒரு பெருமை வந்துடலாம், அதை நம்ம வீழ்ந்து போகிறதுக்கு நம்ம வழி நடத்த அன்புக்குரிய சகோதரர்கள். அப்போது அவர் வெயிட் பண்ணார். அதுக்கான வசனங்கள் வாசிக்கலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 மற்றும் 17 வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய் நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடு எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். கடற்கரையிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடு நப்தலி நாடு ஆகிய பிரஜாதியர்களின் பள்ளிகளில் இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்.
மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை அளிப்பது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் விளக்கப்பட்டது நிறைவேறுகிறது. தேங்க்யூ. பார்க்குறோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதுக்கு அடுத்து வாசிக்கலாம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கிக்கப்படுகிறார். தேங்க்யூ சார். பார்க்குறோம் இதுக்கு இந்த காலங்களை பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பொறுமையோடு காத்திருந்தார். இந்த காலங்களில் அவர் என்ன பண்ண சீஷர்களை மாற்ற தெரிவு செய்து அந்த ஊழியத்தை மும்முரமாக ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி வெயிட் பண்ணுறாரு, அவருடைய ஊழிய நிறைவுக்கு வரணும்னு சொல்லிட்டு. இப்போது இது போல் காரியங்கள் வந்து தேவனுடைய சமூகத்தில் நம்ம காத்திருந்து ஒரு ஊழியம் இருக்குனாக்கா அது குறித்து ஜெபம் பண்ணணும், அது குறித்து தேவனுடைய சித்தம் என்ன இருக்குது, நம்ம இதை எப்படி செய்யலான்றது எல்லாமே வந்து தேவனுடைய வார்த்தை. ஏன்னா வந்து இது நம்ம ஒரு ஆஃபீஸ்க்கோ இல்லை நம்மளுடைய சொந்த பிளானோ இல்லைங்க, தேவனுக்காக ஊழியம் செய்கிறோம். இது வந்து தேவனுடைய சித்தம் இருக்கணும், அப்போ தான் அந்த ஊழியம் வந்து சக்ஸஸ் அடையும் அப்படின்றது நம்ம முதலாவது தெரிந்து கொள்ளலாம் அன்புக்குரிய சகோதர சோர்ல. அடுத்து நம்ம பார்க்குறோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து பார்க்கும்போது கூட 3 வருஷம் ஊழியம் செய்தார் இல்லைங்களா. ஊழிய காலம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஊழிய காலம் வரைக்கும் 3 வருஷம் ஊழியம் செய்தார் நம்ம தெரியும். 3 வருஷத்தில் அவருடைய சிந்தனை எப்படி இருந்தது? தேவனுடைய சித்தத்தை செய்கிறது, தேவனுடைய சித்தம் செய்வது அவருடைய சிந்தை இதுதான் இருந்தது. அது எந்தெந்த இடத்துல எப்படி செயல்படுத்தினார் அப்படின்னு பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. முதலாவது பார்க்குறோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 2:13 மற்றும் 17 வசனம் வாசிக்கலாம். யோவான் 2ஆம் அதிகாரம் 13-17. ரெண்டாம் அதிகாரம் 13. பின்பு யூதருடைய பஸ்கா சமீபமாக இருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவ ஆலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்களாகியவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவ ஆலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்றவர்களை நோக்கி இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். அப்பொழுது தேங்க்யூ பார்க்குறோம். இது வந்து பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்ற பிறகு அனுசரிக்கிற முதல் பஸ்கா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்ற பிறகு அனுசரிக்கிற முதல் பஸ்கா இருக்குது. இந்த இடத்துல என்ன நடக்குதுனாக்கா தேவாலயம் சுத்திகரிப்பு நடக்கப்படும். அந்த இடத்துல புறா விற்கிறவங்க காசுக்காரங்க அதெல்லாம் வந்து அது தேவனுடைய சித்தமாக இல்லை, வியாபார ஸ்தலமாக பண்ணியிருக்காங்க. அது வந்து என்ன பண்ணால் கண்டிக்கிறார். ஆலயம் சுத்திகரிக்கப்படுது. அப்போ இந்த இடத்துல பார்க்குறோம் எந்த அளவுக்கு ஒரு வைராகி இருக்கும் பாருங்கள் தேவனோட வீட்டின் மேலே. அப்போ அந்த அளவுக்கு ஒரு வைராகி நம்மளுக்குள்ள இருக்கணும். இது போல் சபை கூடிகளை நம்மளுக்கு இருக்குங்களா நம்ம சிந்திக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. அது மட்டும் இல்லை, அதே அதிகாரத்தில் வசனங்கள் 18 முதல் 21 வருஷங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். 18 முதல் 21 வரை. அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீர் இவர்களை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர், இந்த ஆலயத்தை கட்ட 40 வருஷம் சென்றது, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அவர் இப்படி சொன்னதை அவர்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீசர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். தேங்க்யூ பிரதர். பார்க்குறோம் அவர் இந்த இடத்துல சொல்லும்போது அவருடைய சரீரத்தை பற்றி சொல்கிறார் இல்லைங்களா, தேவாலயத்தை பற்றி சொல்லலை, சரீரத்தை பற்றி சொல்கிறாரு. இப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன படிப்பினாக்கா, உடன்படிக்கை செய்து வந்திருக்கிற நாம் ஒவ்வொரு பஸ்காவிலையும் நம்ம அந்த பஸ்கா காலங்களில் மட்டும் நம்ம மரணத்தை நினைவு கூறுகிறோமா, இல்லை அனுதினமும் நம்முடைய மரணத்தை நினைவு கூறுகிறோமா? ஏன்னா நம்ம மறிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் இல்லைங்களா, இந்த பூமியிலே இன்னும் ஒரு 200 இல்லை 300 இயர்ஸ் வாழ்றதுக்காக வந்திருக்கிறோமா? இல்லை இல்லைங்களா, மறிக்கிறதுக்காக தான். எந்த அளவுக்கு ஏன்னா இது ஏன் சொல்கிறேன்னாக்கா, அந்த இடத்துல வந்து அவர் முதலே சொல்கிறாரு, ஞானஸ்தானம் பெற்று ஒரு 6 மாதத்துக்கு அப்புறமா இந்த பஸ்கா வருது. நம்மளுக்கு தெரியுங்களா, அக்டோபர் அவருக்கு கண்டிப்பாக அவர் ஞானஸ்தானம் எடுத்த மாதமாக இருக்குது. மார்ச் எண்டு இல்லை ஏப்ரலில் வந்து பஸ்கா நம்மளுக்கு வருது இல்லைங்களா. 6 மாதம் இடைப்பட்ட காலத்தில் சீஷர்களை மட்டும் தேர்ந்தெடுக்கிறாரு.
வேகமாக ஊழியத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணல. இப்போ பஸ்கா வந்துருச்சு. இந்த பஸ்கால் என்ன சொல்கிறாருனாக்கா, முதல்ல அவர் ஆலயத்தை சுத்திகரித்து ஆரம்பிக்கிறாரு தேவாலயத்தை. அது மட்டும் இல்லை, அவரோட சிந்தை எப்படி இருக்குனாக்கா மரணத்தை நோக்கி இருக்குது. அவர் சொல்கிறார், அந்த இடத்துல சொல்கிறாரு, இந்த ஆலயத்தை இழுத்து போடுங்க, இது 3 நாளுக்குள்ளே எழுப்புவேன்னு சொல்கிறாரு. அப்போது நான் மறுக்க வந்திருக்கேன், 3ஆவது நாள் எழுந்திருப்பேன்ற விஷயத்தை அங்கேயே அவர் சொல்கிறாரு. அப்போது நாம் இந்த உடன்படிக்கை செய்து வந்திருக்கிறோம் புது சிருஷ்டியா தேவனோட. இப்போது நம்ம ஒவ்வொரு நாள்லையும் அந்த உடன்படிக்கை நினைவு கொடுக்குறோமா, மறிக்கிறதுக்காக தான் வந்திருக்கு. இந்த உலகத்துக்கு நான் மறிச்சிருக்கிறேன், நான் உலகத்தில் போன போக்கில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னா, இல்லை கிறிஸ்துவ போல நம்ம அதை சொல்லிகிட்டு இருக்கோமான்னு பார்க்குறோம். நான் மறிக்கிறதுக்காக வந்திருக்கேன் சொல்லும் போது என்ன ஆகுனாக்கா, இந்த உலக காரில் நம்ம விலகி இருப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரிய ஜீவிதத்தை தொடர்ந்து அந்த வாழ்ந்து அதில் வளர்ந்து சீக்கிரத்தில் இந்த உலகத்தை விட்டு நம்ம அப்பா கிட்ட போகிறதுக்கு முயற்சி எடுப்போம். ஒருவேளை அப்படி இல்லைனாக்கா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதை போல் நம்ம சொல்லாமல் இன்னும் நம்ம ஒரு வீடு கட்டலாமா, இன்னும் நம்ம பிள்ளைகளை இதெல்லாம் நல்லது தான். கண்டிப்பாக இது எல்லாமே தேவன் தெரியும் அவங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளுடைய நோக்கம் எங்கே இருக்குது, நம்மளுடைய சிந்தை என்னவாக இருக்குன்னு பாடம். எல்லா வேலையும் கண்டிப்பாக செய்யணும் தான், ஆனால் சிந்தை என்ன நோக்கம்னாக்கா நம்ம மறிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறோம். இது வந்து நம்ம தவற விடக்கூடாது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இது வந்து முதல் பஸ்காவில் அவருடைய சிந்தனை குறித்து பார்த்தோம். அடுத்து பார்க்குறோம் யோவான் 5ஆம் அதிகாரம் 1 வசனம். இங்கே வந்து பஸ்கான்னு வராது வேர்டு, யூதருடைய பண்டிகைன்னு வரும், ஆனால் பண்டிகைன்னு வந்திருக்கும். அநேக வேத வல்லுநர்கள் சொல்லும் போது என்ன சொல்கிறாங்கனாக்கா, இது வந்து அவர் அனுசரித்த 2வது பஸ்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இது குறித்து வாசிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 1 வசனம். யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையில பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளில் குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலக்கும் என்று காத்து கொண்டிருந்திருப்பார்கள். போதும். இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது நம்ம இது தெரிஞ்ச காரியன்றதை நம்ம சுருக்கமாக சொல்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இந்த இடத்துல என்ன ஆகுதுனாக்கா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த 6 மாதம் வரைக்கும் சைலண்ட்டாக இருந்தார், சீஷர்களை தெரிந்து கொண்டு. இப்போ என்ன பண்ணுறாருனாக்கா, அந்த வருடத்தில் 6 மாதத்துக்கு கழித்த பிற்பாடு அற்புத அடையாளங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுறாரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் அதை அந்த அதிகாரம் வாசிக்கும் போது தெரியும், நிறைய அற்புத அடையாளங்கள் செய்கிறாரு. அது மட்டும் இல்லை, ஓய்வு நாளில் என்ன பண்ணுறாருனாக்கா அற்புத அடையாளம் செய்கிறார். மரித்தவர்களை உயிரோடு எழுப்புறாரு, சூமின கையுடையவர்களை குணமாக்குறாரு. நிறைய அற்புத அடையாளங்கள் வந்து ஓய்வு நாளில் செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஏன் அவர் ஓய்வு நாளில் அற்புதங்கள் செய்யணும் அப்படின்னாக்கா, அப்போ தான் வந்து யூதர்கள் வந்து அவங்களுக்கு பகைப்பாங்க. ஏன்னா பகை இல்லைனாக்கா, ஒருவேளை அவர் மேசியானை கண்டுபிடிச்சிட்டு அவர் கண்டிப்பாக சிலுவையில் போட மாட்டாங்க. ரோம கவர்மெண்ட்டே ஒன்றா கூடி வந்தாலும் விட மாட்டாங்க யூதர்கள். ஏன்னா அந்த அளவுக்கு மேசியாவை வந்து அவங்க நேசித்து எதிர்பார்த்துட்ருக்காங்க இந்நாள் வரைக்கும் கூட. அப்போது அந்த ஒரு எதிர்ப்பு வரும். இதெல்லாம் தேவனுடைய திட்டம் தான். ஒரு வசனம் வாசிக்கலாம் அதே அதிகாரத்தில். யோவான் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோவான் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உடனே அந்த மனிதன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. தேங்க்யூ சார். பார்க்குறோம், அதாவது அவங்க இப்போ நம்ம சொல்லணும் இல்லைங்களா, வந்து ஒரு சிந்தை இருக்குது, அது வந்து ஆவியின் சிந்தையில் நம்ம வளர்க்க முடியும். வசனத்தை படித்து அதே வசனத்தை படித்து சிந்தையில் இருக்க முடியும். இப்போது வேதபாரர்கள், பரிசேயர், சதுசேயர்கள்லாம் இருந்தாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வேதத்தை பற்றி தெரியுமா இல்லைங்களா? ஆனால் அவங்களுக்குள்ள என்ன செஞ்சால் மாம்சத்தின் படி தான் நடந்துட்டு இருந்தாங்க. அதனால தான் அவர் மேசி அவங்க பார்க்க முடியல. ஆமாம், ஜெபம் பண்ணுறதுல மேட்டிமை, அவங்க மட்டும் தான் ஜனங்களோட உயர்வான ஸ்தானத்தில் இருக்காங்க நினச்சிட்டாங்க. இதெல்லாம் அந்த பெருமை அவங்கள ஆட்கொண்டது. நிறைய ஊழியங்கள் செய்தாங்க. அப்போது என்ன பண்ணால், அந்த மேசியா கண் முன்னாடி வந்திருக்கும் போது அவங்களால அடையாளம் கண்டு கொள்ள முடியல, தீர்க்க தரிசன வசனங்களை புரிந்து கொள்ள முடியல, அவங்க இறுதியும் அதை அங்கீகரிக்கலை. ஏன்னா இவர் செய்த அற்புத அடையாளம் அவங்களால செய்ய முடியல. இவருக்கு வந்து வர வர செல்வாக்கு பெருக ஆரம்பிச்சிடுது. அப்போது நம்மளை விட இவர் பெரியவர் ஆகிடுவாரோ, ஜனக்கூட்டம்லாம் இவங்களோட போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பயந்ததுனால என்ன பண்ணாங்க, இவர் எதிர்க்க ஆரம்பித்தாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவர் நிறைய இடத்துல விளக்கம் சொல்கிறாரு. இப்போ மனுஷன் வந்து மேன்மையானவன் இல்லையா, ஒரு கழுதியோ இல்லை மிருகங்களோ பழத்தில் இருந்தால் நீங்கள் அதையே எடுத்துக்கிடுவீங்க இல்லையா, மனுஷன் அதை காட்டில் மேன்மையுள்ளனா இருக்கணும் இதே சிருஷ்டிப்பில். அவன் இப்படி இருக்கும்போது அவனை குணப்படுத்தக்கூடாதா? மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கார். மனுஷன் வந்து ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படலை, மனுஷனுக்காக தான் ஓய்வு நாள் உண்டாக்கப்படுது. நிறைய விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்களோட இருதயம், அவங்களோட சிந்தை கடினப்பட்டிருந்தது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ அடுத்து பார்க்குறோம்,
அந்த இடத்துலையும் பார்க்கும்போது கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய அந்த நோக்கம் அல்லது சிந்தை எப்படி இருக்குதுனாக்கா, அற்புத அடையாளங்கள் செய்கிறாரு, அநேக ஜனங்கள் அவர் பின்தொடர்றாங்க, ஓய்வு நாள் அற்புத அடையாளம் செய்து தேவனுடைய திட்டம் நிறைவேறும்படியாக எதிர்ப்பை சம்பாதிச்சு கொள்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அடுத்து பார்க்குறோம் 3வது பஸ்கா அனுசரிக்கிறாரு. யோவான் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாக இருக்கிறது. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து போதும். இப்போது இந்த இடத்துல பார்க்கும்போது கூட, ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் இருக்குன்னா நான் முக்கியமான விஷயம் தான் சொல்லிட்டு போகிறேன். அற்புத அடையாளங்கள் செய்ய அதிகமாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. நிறைய பேருக்கு அற்புதம் நடக்குது. இதனால் என்ன பண்ணால் திரளான ஜனங்கள் அவர் பின்பற்றி தொடர ஆரம்பிச்சுறாங்க. அவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றி நினைக்கிறாங்க. அதிலே சில கூட்ட ஜனங்கள் அவர் கூட போனால் ஆகாரம் கிடைக்கும் அந்த நோக்கத்தில் போகவும் இருக்காங்க. அவங்களுக்கு கூட என்ன பண்ணுறாருன்னா, அவர் டைவர்ட் பண்ணி நீங்கள் என் கூட வர்றது சாப்பிட்றதுக்கு மட்டும்தான், என்னுடைய வார்த்தைக்காக இல்லைன்னு சொல்கிறாரு. அதை கேட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா அவங்க போயிடுறாங்க. இன்னும் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு ஆள் என்னை பின்பற்றணுனாக்கா என்னுடைய மாம்சத்தையும் என்னுடைய ரத்தத்தையும் நீங்கள் பானம் பண்ணணும்னு சொல்லும்போது, இது அவங்க டேரக்டாக எடுத்துகிட்டு இவர் என்ன அவருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ண சொல்கிறாரு, இது வந்து ரொம்ப கடினமான உபதேசம் சொல்லிட்டு நான் பேக்கப் போய் போகிறாங்க. சீஷரில் பார்த்து கேட்குறாரு, நீங்களும் போகிறதுக்கு மனதாக இருக்கிறீங்களா? யாரையும் அவர் வற்புறுத்தலை, நீங்கள் எல்லாம் போயிட்டாங்க நீங்கள் வரைக்கும் இருக்குங்க, எனக்கு சீஷர் இல்லாத போட்டு போதான்னு அது சொல்லலை, நீங்களும் போகிறதுக்கு மனதாக இருக்கிறீங்களா? அப்போது என்ன சொல்கிறார் நம்ம பேதுரு, நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் இருக்கு, இங்கே தேவனுடைய குமாரன் அல்லவா, உங்களை விட்டு நாங்கள் எப்படி போவோம்? அப்போ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டுக்குள்ளே நம்ம இருக்கான்னு பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இப்போ அற்புத அடையாளம் செய்கிறாரு, ராஜாவாக ஆகணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அந்த காரியத்தை தவிர்த்து போகிறார். அவர் ராஜா தான், ஆனால் அந்த காலம் அது இல்லை. அவர் வருது 2வது வருகையில் ராஜா வரப்போகிறாரு. இப்போ வந்து மீட்கும் பொருள் கொடுக்கறதுக்கு வந்திருக்காரு அன்புக்குரிய சகோதரர். ஆனாலும் அவர் ராஜா தான். அடுத்து கடைசியாக நம்ம பார்க்கும்போது கூட, கடைசி பஸ்கா அவர் அனுசரித்த பஸ்கா பார்க்கும்போது கூட, யோவான் 11ஆம் அதிகாரம் வசனம் 55 மற்றும் யோவான் 13:1, யோவான் 12:1. யோவான் 11:55 வாசிக்கலாம். 11ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். யூதருடைய பண்டிகை சமீபமாக இருந்தது. அதற்கு முன்னே அநேகர் தங்களை சுத்திகரித்துக் கொள்ளும் பொருட்டு நாட்டிலிருந்து எருசலேமுக்கு போனார்கள். தேங்க்யூ பிரதர். அடுத்து யோவான் 13:1. யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் உலகத்தில் இருக்கிற தம்முடைய இடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். தேங்க்யூ பிரதர். இப்போது அன்புக்குரிய சகோதரர் கொஞ்சம் இந்த இடத்துல கவனிக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பார்க்கணும், முதல் பஸ்காவில் ஆலயத்தை சுத்திகரித்தார், கடைசி பஸ்காவிலையும் ஆலயத்தை சுத்திகரிக்கிறார். எத்தனை முறை ஆலயத்தை சுத்திகரிக்கிறார்? 2 முறை சுத்திகரிக்கிறார். இதில் எதாவது டவுட் இருக்குங்களா? 2 முறை. யோவானில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க முதல் சுத்திகரிப்பு, மற்ற புத்தகங்களில் வந்து கடைசி அந்த சுத்திகரிப்பு குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கான வசனங்கள் வாசிக்கலாம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 மற்றும் 13. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 12. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவரும் கொள்ளுவருமாகிய யாவரையும் வெளியே திறந்து காசுக்காருடைய பலகனையும் விற்கிறவர்களின் ஆசனங்களையும் தவிர்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லை ஆக்கினீர்கள் என்றார். அப்படி வாசிக்கலாம் பிரதர். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவ ஆலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேத பாரரும் கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன், குழந்தைகளுடைய வாயினாலும் பாலருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். தேங்க்யூ பிரதர். பார்க்குறோம், முதல் அந்த சுத்திகரிப்பில் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா ஊழியத்தை அந்த அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணல. கவனிக்கணும்,
அந்த இடத்துல வந்து அவங்க அதிகமாக எதிர்ப்பு தெரிவிக்கலை. சதுசேயர் பரிசேயர் வேதபாரர் அந்த 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 அது அந்த அளவுக்கு அதிகமாக எதிர்ப்பு தெரிவிக்கல தேவாலயத்தை அவர் சுத்திகரிக்கும் போது. ஆனால் இந்த இடத்துல வந்து அவர் ரொம்ப பிரபலமாயிட்டார். நிறைய அற்புத அடையாளம் செய்கிறாரு. அவரோட கீர்த்தி வந்து தேசியங்கும் பிரசித்தமாயிற்று. இதுக்கு முன்னாடி அந்த 3வது பஸ்காக அந்த இடைப்பட்ட காலம் நிறைய அற்புதங்கள், அந்த 5 மீன் 5 அப்பம் 2 மீன், நிறைய குஷ்டரோகிகளை சுத்தமாக்குறாரு, கண் பார்வை இல்லாதவங்களுக்கு கண் பார்வை கொடுக்குறாரு, மருத்துவர் உயிரோடு எழுப்பார். நிறைய இந்த காரியங்கள்லாம் வந்து கவர்மெண்ட் வரைக்கும் கூட இப்போ நிறைய காரியம் தெரிஞ்சிருக்கு. இப்படி ரொம்ப அவரோட பேர் வந்து ரொம்ப கீர்த்தி உயர்ந்து பிரசித்தமாக இருக்குது. இது ரொம்ப பொறாமையாயிடுச்சு. இப்போது வந்து ஆலயத்தை சுத்திகரிக்கிறார். இப்போ தான் வந்து அவங்க எதிர்க்கிறாங்க, அவர் கொலை செய்யணும்னு சொல்லிட்டு நான் பண்ண ஆலோசனை பண்ணுறாங்க. 2வது சுத்திகரிப்பு அன்புக்குரிய சகோதரர்களே. இப்போ தேவாலயத்தை சுத்திகரித்தார். இந்த இடத்துலையும் என்ன பண்ணுறாருனாக்கா, அவர் தம்முடைய மரணத்தை வந்து அறிஞ்சிருக்கிறதுனால, பிதாவிட்ட போகிற வேலை வந்துருச்சுன்னு அவர் அறிஞ்சதுனால என்ன பண்ணுறாருக்கா, அவர் ஸ்டார்டிங்கில் எப்படி தம்முடைய சீஷத்தை அன்பு வைத்தாரோ அதுபோல் முடிவு பரந்தும் அன்பு வைத்திருக்கார். இதுக்கும் நம்மளுக்கு ஒரு படிப்பினியாக இருக்குது. நம்ம சத்தியம் கேட்டு வரும்போது சகோதர மத்தியில் நம்மளுக்கு ஒரு அன்பு இருந்திருக்கு இல்லைங்களா. சத்திய பாடம் எடுத்து சகோதரர் ரொம்ப உயிராக மதிச்சிருப்போம். சகோதரர்லாம் ரொம்ப ஒரு புதுமையான ஒரு ஐக்கியம் கிடைச்சிருக்கு, ரொம்ப உயிராக நினச்சிருப்போம். ஆனால் காலப்போக்கில் அந்த அந்த மதிப்பு குறைஞ்சிருக்கா நம்ம பார்த்துக்கலாம் அன்புக்குரிய சகோதரர்களே. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருனாக்கா, எப்படி அவர் ஆரம்பத்தில் வைத்தாரோ அதுவேளை முடிவு வரைந்தும் அவர்கள் அன்பு கூர்ந்தார். யூதாஸ் மேலே அவர்கிட்ட அன்பு குறைஞ்சிதுங்களா? எங்கன்னா சொன்னார்களா, இது மாதிரி யூதாஸ் காரியத்தை எனக்கு செஞ்சிட்டார், அவர் மேலே எனக்கு வருத்தமாக இருக்குது, அவருக்காக கண்ணீர் விட்டார். என்னுடைய சிநேகிதன் என்ன பண்ண போகிறாருனாக்கா, இந்த மாதிரி காரியம் செய்ய போகிறாரு, நான் இழந்து போகிறேன்னு சொல்லிட்டு அவருக்காக வருத்தப்பட்டார். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தை அறிந்தவர் என்ன பண்ண அன்பு கூறார். நாமளும் அனுதினமும் நம்முடைய மரணத்தை அறிந்து, ஏன்னா மற்ற சகோதரர்கள் மரணத்தையும் அவங்களும் எதிர்நோக்கி இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட நம்ம மரண பரிந்தனை பண்ணாக்கா உண்மையாக இருந்து அன்பு கூறணும் கூட பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியான வந்து பாடத்தை வந்து நம்ம சுருக்கமாக பார்த்துருக்குறோம். இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி நீங்கள் கேட்ட பாயிண்ட்ஸ் தான், அதனால் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம எடுத்துருக்கிறோம். இப்போ இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சரியான சிந்தனை பழக்கம், நம்ம எப்படி சரியாக சிந்திக்கிறதுக்கு பழக்கப்படுத்திக்கணும் அப்படின்ற விஷயத்தான் பார்த்தோம். நம்மளுக்கு நம்ம மாம்ச சிந்தை பார்த்தோம். சிந்தனை என்றால் என்னென்னு பார்த்தோம். நம்மளுக்கு ஒரு யோசனைகள், வார்த்தைகள், இல்லை மொழி, இல்லை பிளான்ஸ் என்னென்ன சொல்லலாம், அதை சிந்தனை சொல்லிட்டு நம்ம பைபிள் ரிலேட்டடாக பார்க்கும்போது மாம்ச சிந்தை, ஆவியின் சிந்தை. மாம்ச சிந்தை நம்ம பார்த்தோம். அது நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம மாம்சமும் மனமும் போன போக்கில் வாழ்ந்து தான் மாம்ச சிந்தை. அடுத்து ஞானஸ்தானம் பெற்ற பிறகு பரிசுத்த ஆவி நம்மளுக்கு தேவன் கொடுக்குறாரு. அந்த பரிசுத்த பெற்ற பிறகு வேத வசனங்கள் கீழ்ப்படிந்து நம்ம வாழ்கிற வாழ்க்கை வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்குது. இது ஆவியின் சிந்தைன்னு பார்க்குறோம். இதுக்கு ரெண்டுத்துக்குள்ளும் போராட்டம் இருக்குது. இந்த போராட்டத்தில் நம்ம எதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னாக்கா ஆவிக்குரிய சிந்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னு கூட பார்த்தோம். அன்புக்குரிய நிறைய எக்ஸாம்பிள் நம்ம அதில் பார்த்தோம். நம்மளுக்கு ரோல் மாடலில் யார் பார்த்தோம்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில் குறிப்பாக 3 வருஷம் நடந்த சம்பவங்களை பார்த்தோம். அதில் முக்கியமான பாயிண்ட்ஸு, அந்த பஸ்கா காலங்களில் அவர் என்னென்ன செய்தார், அதுக்கு இடைப்பட்ட காலங்கள் என்ன செய்தார், அந்த சமயத்தில் அவர் எதை குறித்து அதிகமாக நினைச்சாருனாக்கா, அவர் தெரிவிக்கிறாரு தம்முடைய மரணத்து குறித்து அநேகமாக அவர் பேசிகிட்டே இருக்கார் அடிக்கடி பஸ்கா காலங்களில். நான் இது மாதிரி என்னை அப்பா வீட்டுக்கு போகிறேன், நான் மறைச்சிட்டு போகிறேன், 3 நாள் நான் எழுந்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கடைசி அந்த பஸ்கா காலங்களில் வந்து வெளிப்படையாக பேசுகிறார். அன்புக்குரிய சகோதரர், அப்போது இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு படிப்பணியாக இருக்குது. இப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு ரோல் மாடல்னால் நம்மளுடைய சிந்தையும் அது போல் தான் இருக்கணும். பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றதாக வந்தார். அந்த ஊழியத்துக்குள்ள ஒரு துறைமாக செய்யாமல் பிதாவின் சித்தத்தை அறிந்து சொல்லும்போது கூட சொல்கிறாரு, நான் என்னோடய சுயமாக பேசுறது நினைக்கிறீங்களா, என் அப்பா கிட்ட என்ன நான் கேட்டனோ அவர் என்னென்ன சொன்னார் அதை தான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறேன். அவர் சொல்லாத ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லலை. எந்த அளவுக்கு அதை ஒரு கண்ணியமாக ஒரு தாழ்மையோடு சொல்கிறார் பாருங்கள். அவர் தேவகுமாரன், தேவனுக்கு சமமாக இருக்கிறது கொள்ளையாட பொருளை எண்ணாமல் சுயமாக அவர் எதுவும் பேசாமல் அவர் சொல்லும்போது எந்த அளவுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாருங்கள். நான் என்னென்ன வார்த்தைகளை கேட்டனோ, நான் என்னென்ன செய்யணும்னு சொல்லியிருக்காரோ அதை தான் நான் செஞ்சிட்ருக்கேன், அதை தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். பண்புக்குரிய நம்முடைய ஊழியம் கூட இப்படி தான் இருக்கணும். தேவன் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாத எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செய்யக்கூடாது. அது வந்து நம்மளுடைய தற்பெருமைக்குள்ளே கொண்டு போயிட்டு நம்மளோட வீழ்க்குள்ளே கொண்டு போகணும். அன்புக்குரிய சகோதரர்களே, இதான் வந்து நம்ம பார்த்தோம். அந்த மாம்ச சிந்தையை வந்து எப்படி இருக்குன்னா ஆவிக்குரிய போர்வை போற்றி கொண்டிருக்கிறோம். நம்ம அநேக ஊழி செய்வோம், ஜெபம் பண்ணுவோம், சகோதரத்தில் இருப்போம். ஆனாலும் அது மாம்ச சிந்தையில் இருக்குதான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இது யாரும் குற்றப்படுத்துறதுக்காக இல்லை. இது ஒரு ஓட்டம், நெருக்கமான பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிறோம்.
இந்த போதனையின் வழியாக நம்ம செக் பண்ணி ஒவ்வொரு வாரமும் செக் பண்ணிவிட்டு நம்ம சரிப்படுத்தி கொண்டு நம்ம தொடர்ந்து கூட ஓட தேவன் தாமே கிருபை செய்வாராக. கடைசியாக கூட நம்ம ஒரு வசனங்கள் வாசித்து நம்ம முடிவுக்கு கொண்டு வரலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24 சில வசனங்கள் வாசிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். கண்டினியூ வாசிக்கலாம். அப்படி வாசிக்கிறேன். வாசிங்க சிஸ்டர். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். தேங்க்யூ சிஸ்டர். பார்க்குறோம் இப்போ இப்படியாக நம்ம ஒவ்வொரு நாளும் சத்திய வார்த்தையில் கேட்குறோம். அன்புக்குரிய சகோதர சொல்லு அதை கேட்டு இதன்படி நம்முடைய விசுவாச வீட்டை கட்டுறோம் அப்படின்னாக்கா, நம்ம வாழ்க்கை கட்டுறோம்னாக்கா, நம்மளுக்கு வரக்கூடிய சோதனை எப்படிப்பட்டு இருந்தாலும், இந்த புயல் காற்றை போல் வெள்ளம் போல் இருந்தாலும், அது எங்கே அஸ்திபாரப்பட்டிருக்குனாக்கா கிறிஸ்து என்ற கண்மலையின் மேலே அஸ்திபாரம் இருக்கிறதுனால அந்த சோதனைகள் நம்ம மேற்கொள்ளாது. ஒருவேளை இந்த வசனம்லாம் நம்ம கேட்டு நிறைய போதனைகளை கேட்டுட்ருக்கோம், வாரம் கேட்டுருக்கோம், டெய்லி கேட்குறோம், ஆனாலும் அதன்படி நம்முடைய ஜீவித்தை அமைத்து கொள்ளலை அப்படின்னாக்கா அது மணலின் மேலே அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கும். ஒரு சோதனைன்னு வரும்போது கண்டிப்பாக அது அஸ்திபாரம் இல்லாமல் குலைந்து போயிடுன்னு கூட பார்க்குறோம். நமக்குரிய சொல்ல அதனால் நம்முடைய சிந்தை எப்படி இருக்கணும்னாக்கா நம்ம ஆதார வசனத்தை வாசித்து முடிக்கலாம். பிலிப்பியர் 4:8 வாசிக்கலாம். நம்மளோட சிந்தனை எப்படி தான் இருக்கணும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளை சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஆமீன். பொறுமையோடு கேட்ட சகோதர சகோதரி யாருக்கும் கூட அன்பையும் வாதில் தெரிந்து கொள்கிறேன். இந்த தெய்வீக வார்த்தையை கூட தேவன் தாமி ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமீன்.